அஹ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். டைம் சரியாக 4 மணி ஆகிவிட்டது. நம்ம ப்ரோக்ராம் வந்து ஃபார்முலா ப்ரொசீட் பண்றதுக்கு நம்ம பிரசிடென்ட் சரவணன் சார் அவர்கள் கூப்பிடுறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜேசிஐ வெல்லூர் டைனமிக்கின் 42வது ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்று இன்று இந்த அருமையான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்காக நம்ம சென்னையிலேருந்து ரவிச்சந்திரன் சார் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெல்லூர் டைனமிக் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு சின்ன ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுத்துட்றேங்க. என்னன்னா இப்போ நம்ம ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக வந்து வெள்ளூரில் ஜேசிஏன்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஏறத்தர பல வருடங்களா ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதுல டைனாமிக் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம கிளை இயக்கமானது என்ன நம்மளுடைய மெயின் மோட்டிவ் அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன்லி ஃபார் நம்ம ட்ரைனிங் தான் அதிகமாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். மற்றபடி வந்து நம்ம ஒரு மக்களுக்கு முக்கியமா நம்ம வந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா நம்ம சுய முன்னேற்றம் அதை நோக்கி தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரைனிங் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையா இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ரவிச்சந்திரன் சார் வந்து பேசுறதா இருக்கு. அவர் வந்து இப்போ சில டெக்னிக்கல் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன சின்ன விஷயம் அப்படின்னாக்கா நம்ம இதுல பெரிய விஷயம்னாக்கா நம்ம இன்னைக்கு வந்து ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஜேசி மூர்த்தி சார் அவர்கள் இன்னைக்கு கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து மெயினா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம பிசினஸ் மீட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க இருக்கிற சில பிசினஸ் மேன்ஸ் ஒன் மினிட் சார். அது வரைக்கும் நான் ப்ரிவிலேஜ் எடுத்துக்கலாமா? வந்துட்டா சார்? வந்துட்டாரா? சரவணன் சார், ஒரு 2 minutes ப்ரிவிலேஜ். மூர்த்தி சார், சாரி சஞ்சய் சார். ஓகே சார், ப்ரிவிலேஜ். ஃபைன். தேங்க்யூ பிரசிடென்ட் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜேசி வெல்லூர் டைனமிக் 42வது ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நியூக் நேவிகேட் ஃப்ரம் அன்னோன் டு நோன் இந்த பயிற்சி வகுப்புக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். செஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes இந்த கிளை இயக்கம் பத்தி ஓரளவு எல்லாரும் தெரிஞ்சிருக்கலாம். இந்த கிளை இயக்கம் 2015 G40 இதுக்கெல்லாம் வந்தது. ஸோ 2016 இருந்து நாங்கள் ட்ரைனிங் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் சரவணன் சார் தலைமை ஏற்றவர்கள் வந்து அவர் 2 விஷயம் புதுசாக கொண்டு வந்தாரு. கற்போம், கற்பிப்போம், மாறுவோம், மாற்றுவோம். இது ரெண்டும் வந்து அவர் தமிழை சொல்லும்போது எப்படி இருக்குன்னு நினைச்சிருந்தேன். பட் அதுல வந்து இன்னைக்கு அழகா செயல்படுத்தி கொண்டு இருக்கிற 42 ட்ரைனிங் ப்ரோக்ராமா நம்ம இந்த இடத்துல ஆன்லைன்ல, அதாவது இந்த லாக்டவுன் பீரியட்லயும் மக்களுக்கு நம்ம வந்து கற்போம் கற்பிப்போம் கான்செப்ட்ல கொண்டு வருமா, மாறுவோம் மாற்றுவோம் கான்செப்ட் கொண்டு வருமா, ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து எல்லாருமே நல்லா அதில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வெல்லூர் டைனமிக்குடைய ஹிஸ்டரி தான். இதுல வந்து பாஸ்ட் பிரசிடென்ட்ஸா வந்து மூர்த்தி, சுந்தர் மெடிக்கல்ஸ், ஜுவல் சுந்தர் அண்ட் யுவராஜ் 4 பேர் நல்லா கடுமையான ஒரு நல்ல ஒத்துழைப்பு இவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் இது வரைக்கும் நல்லா எல்லாருடைய ஆதரவோடும் சிறப்பாக சென்று கொண்டு இருக்கிறது. தனி சாப்டரா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நாங்க 30 பார்ட்டிசிபென்ட்ஸ் குறையாம நாங்க இந்த இடத்துல நாங்க கொண்டு போயிருக்கல ரொம்ப சந்தோஷம். இந்த கிளை இயக்கம் உங்களுடைய ஆதரவோடும் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தலைவர் அவர்களை மேற்கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரசிடென்ட் மியூட்ல இருக்கீங்க. சஞ்சய் சார், தேங்க்யூ சஞ்சய் சார். ஒரு சின்ன மட்டும் இப்போ ஒரே நிமிஷம் லைன்ல. சார் வந்துட்டாரா? ரவி சார் வந்துட்டாருங்க சார். ஓகேங்களா ரவி சார்? உங்களுக்கு இப்ப செக் பண்ணி பாருங்க சார். ஸ்கிரீன் வருது சார், இங்க தெரியுது. இல்ல ஸ்கிரீன் வருது சார், நீங்க தாராளமா பேசலாம் சார். நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கேன். ஓகே, இப்போ இன்ட்ரோ மட்டும் உங்களுக்கு பண்ணிடுறேன் சார். ஒரே நிமிஷங்க. கட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு ஆடியோ கேக்குதுங்களா? ஜூம் ஆமா, அன்மியூட் பண்ணுங்க சார். அன்மியூட் பண்ணுங்க. நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ஓகே.
கிளியரா இருக்கு சார், வாய்ஸ் கிளியரா இருக்கு, நீங்க அப்படியே பண்ணலாம் சார். இப்போ நாங்க இன்ட்ரோ மட்டும் வந்துறோம் சார். ஓகே, ஸ்லைடும் வந்துருச்சு. வெரி குட். ஓகே சார், தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் நான் இது கட் பண்ணி ஃபோன் கட் பண்ணி நான் வந்துறேன் சார். ஓகே, தேங்க்யூ செந்தில் சார். இன்ட்ரோடக்ஷன் இப்போ வந்து சார் வந்துட்டாருங்க. நம்மளுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமை துவக்கி வைக்க செக்ரட்டரி கார்த்திக் அவரை சார் இன்ட்ரோடக்ஷன் பண்ண வைக்கிறேன். செக்ரட்டரி கார்த்திக். Thank you, sir. Good evening, dear JCs. Here we are gathered to navigate from unknown to known. For that, we have a trader who has an experience of more than 20 years in training and development. He joined JC's Hosur in the year 1993 and became president in 1997. He is a past zone vice president and zone secretary. In his tenure, he has done many outstanding work. He graduated as national trainer in the year 2003. He has received Ravi Puraskar Award from JCI India and All India Best Trainer Award by LIC India. He has trained employees from Ashok Leyland, Dover India, Hyundai Motors, Vodafone India, Reliance, ICICI Bank, Axis Bank, and many more. It's my pleasure to introduce National Trainer JCHGF G. Ravichandran, sir. Thank you, sir. Thank you, Karthik. Ravi sir, floor handed to you, sir. Thank you very much. Am I audible? Yes, sir. Clear, sir. Clear. Okay. கொஞ்ச நேரத்துக்கு ஸ்லைட் அவுட் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுங்களா? I mean, I want to see people. ஸ்லைட் ஆஃப் பண்ணி வைங்க சரவணன் சார். ஸ்லைட் ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துங்க எல்லாரும். எல்லாரையும் மியூட்லயே வைங்க. I just wanted to say few words and then I'll start. Hello. Okay, sir. Ready, sir. போலாமா? போலாம் சார். போலாம். எல்லாம் மியூட்ல இருக்காங்க. ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த ஒரு அரிய ஒரு வாய்ப்பு வேலூர் டைனமிக்ஸ் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த முதல் என்னுடைய நண்பர் கணேசன் அவருக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா நான் வந்து கொஞ்ச நாளா ஜேசி விட்டு நிறைய அவுட் ஆஃப் டச்ல இருக்கிறதுனால நிறைய பேர் தெரியல. ஸோ கணேசன் ஹஸ் டேக்கன் அ பிளஷர் அண்ட் பெயின் டு என்னை அறிமுகப்படுத்தி அது ஒரு பெரிய வாய்ப்பு. அவருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுட்டு ஸ்ரீ குருபியோ நமஹா, என் குருவையும் என்னுடைய தாய் தந்தையரையும் வணங்கி இந்த நிகழ்வை நான் துவக்க விரும்புறேன். இப்ப ஸ்லைடுக்கு போயிடலாம் சரவணன். எஸ் சார், எஸ் சார். ஓகே சார். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை இனிய மாலை வணக்கம். இந்த நியூக் அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்களுக்குள்ள கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணித்து? இன்னைக்கு வந்து அப்கோர்ஸ் ப்ரமோஷன்ல கொடுத்துட்டாங்க. பட் நியூக் அப்படின்ன உடனே உங்களுக்கு உங்க மனசுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றது நீங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். சாட் பாக்ஸ்ல போடலாம். ஒருத்தர் வந்து பாம், கார்த்திக் தான் போட்டிருக்காரு பாம் அப்படின்னாரு. அது NUKEங்க, அது NUKE. ஓகே, வேற யாராவது ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? எனக்கு சாட் பாக்ஸ் விசிபிளா இல்ல சரவணன். சோ நீங்க தான் பார்த்து சொல்லணும். குட். இப்போ ஓகே சார். நியூக்ளியர் கொடுத்திருக்காங்க. வந்துருச்சு சாட் பாக்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. ஓகே, நியூக்ளியர். ஓகே, அகைன் இட் இஸ் ரிலேட்டட் டு அட்டாமிக். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாம் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு பயம். அது விழுந்தா அதனுடைய சேதாரம் என்ன இருக்கும் அப்படின்றத நினைச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய பயமெல்லாம் இருக்கும். ஸோ அதனால்தான் இந்த கான்செப்ட் எங்க இருந்து எடுத்தோம்னா இந்த பாம்ல இருந்து தான் எடுத்தோம். ஆனா அது வந்து நெகட்டிவ் வேர்ட். அந்த அழிவு என்பது ஒரு நெகட்டிவ் வேர்ட். இன்னைக்கு ஏறக்குறைய கொரோனா அப்படின்றதும் நம்மளுக்கு பல வகையான துன்பங்களையும் தொல்லைகளையும் கொடுத்து பலருடைய மனத்துல பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நம்மளுக்கு உருவாக்கிக்கிட்டு. சோ இந்த மாதிரி முதல் அமெரிக்கா வந்து அந்த ஜப்பான் ஹீரோஷிமா நாகசாகி மேல ஒரு நியூக்ளியர் பாம் போட்ட உடனே எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய அந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி எடுத்து வந்து இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடா ஜப்பான் நிக்குது. சோ அந்த மாதிரியான ஒரு அழிவுல இருந்தே நாம வந்துட்டோம் அப்படின்னும் போது இந்த கொரோனாவில இருந்து நம்ம எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதுதான் இந்த ஒரு நிகழ்வு. இந்த தலைப்புல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, முக்கியமா வந்து இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா
வியாபாரிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் தான் என்னுடைய தொழில் என்ன ஆகுமோ, நான் எப்படி ஆகுமோ அப்படின்ற ஒரு மனக்குழப்பமும் மனக்கவலையும் இருக்கு. அதனால்தான் பாத்தீங்கன்னா நான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல போட்டிருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் சூரிய வெளிச்சத்தை நோக்கி போகுது, அதாவது விடையிலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதை போலத்தான் இன்றையுடைய நம்மளுடைய மனநிலை, மனக்குழப்பம், தெளிவு இல்லாமை, ஒரு எதிர்காலத்தை நினைத்து பயம், பதற்றம், இந்த சூழ்நிலை எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு புரியாத ஒரு சூழ்நிலை. அதை ஆங்கிலத்தில் அன்னோன் கன்ஃபியூஷன் அப்படின்னுவாங்க. நான் அந்த கன்ஃபியூஷனை எடுக்காம அன்னோன் சிச்சுவேஷன் அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த சகஜமற்ற ஒரு சூழ்நிலை, இது குழப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி முன்னாடி போறோம் அப்படின்றது நம்மளுக்கு குழப்பமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தா நம்ம எப்ப ஜெயிக்கிறது? சோ அந்த விடியலை நோக்கி நாம இப்ப பயணிக்க போறோம். அதுதான் அந்த விடியல் தான் நோன், தெரிந்து கொள்வது, தெரிந்து கொண்டு அங்க போய் சாதனை செய்வது. ஆகையால் நண்பர்களே, இதுக்கு என்ன பெயர் வச்சோன்னா நியூக் அப்படின்னா நேவிகேட். நேவிகேட் என்றால் அதை வழி நடத்தி செல்வது. அன்னோன் டு நோன், ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்து ஒரு தெளிவான சூழ்நிலைக்கு நாமளே வழி நடத்திக்கிட்டு போகணும் அப்படின்றதுதான். சரி, இந்த கான்செப்டை பத்தி நான் பேசும்போது இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சது. இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த வார்த்தைக்கு பேர் வந்து என்னன்னா ஊகா அப்படின்னு சொல்லுவாங்க. VUCA, ஊகா அப்படின்றது இந்த வார்த்தை. இந்த ஊக்கானா என்னங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்திரத்தன்மையற்ற வார்த்தைகள். இது வந்து மனிதனை அதிகம் குழப்பக்கூடிய ஒரு வார்த்தைகளை எல்லாம் உருவாக்கி வந்தது. சரி, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஊக்கா எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லும் போது 1955 அமெரிக்க ராணுவ டிஃபென்ஸ் வார் காலேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. US டிஃபென்ஸ் வார் காலேஜ் அப்படின்னு இருக்கு. அங்க ஒரு பல குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பங்களை எல்லாம் எப்படி தாண்டி வெளியே வர்றது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைத்த ஒரு விஷயம் என்னன்னா வெறும் குழப்பம் தான். என்னங்க, ஸ்திரத்தன்மையற்ற ஒரு சூழ்நிலை, அதாவது வாலட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப எது ஏறும், எப்ப எது இறங்கும், எது சாதகமா இருக்கும், எது சாதகமா இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு குழப்பம், அன்சர்டனிட்டி அதிகமா இருந்தது. சோ இது ரெண்டும் சேர்ந்த உடனே என்னன்னா அவங்களுடைய முடிவெடுக்கும் திறன் குறைஞ்சு போச்சு. ஏன்னா எங்க போனாலுமே ஒரு விதமான காம்ப்ளெக்சிட்டி, ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலையா இருக்கு. சரி, என்ன இது, இதுல இருந்து எப்படிதான் வருதுன்னு யோசிக்க அவங்களுக்கு தெளிவு கிடைக்கவில்லை. ஆனால் குழப்பம் அதிகமாகியது. ஆகையால் அதற்கு ஆம்பிகுட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை. சோ இப்ப பாத்தீங்கன்னா வாலட்டாலிட்டி, அன்சர்டனிட்டி, காம்ப்ளெக்சிட்டி, ஆம்பிகுட்டி, இந்த 4 வார்த்தை தான் இந்த ஊக்காங்க. இந்த ஊக்கான்ற வார்த்தை எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 1955 கண்டுபிடிக்கல. 1990 ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்தது, அப்ப கண்டுபிடிக்கல. நான் உங்களுக்கு 2001 செப்டம்பர் 11 உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? செப்டம்பர் 11, 2001 யாருக்கு என்ன ஞாபகம் வருது? ட்வின் டவர்ஸ். எக்ஸலன்ட், கங்க்ராட்ஸ். சோ அந்த ட்வின் டவர் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய சூழ்நிலை இன்னும் அதிகமா போயிடுச்சு. அன்னைக்கு உடனே அந்த டிஃபென்ஸ் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஊக்கா மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு பிரின்சிபலை கொண்டு வந்தாங்க. என்ன ஊக்கா மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இந்த 4 ஸ்திரத்தன்மையற்ற சூழ்நிலையை நாம ஜெயிச்சோம்னா நம்ம மேல வந்துடணும். நண்பர்களே, இன்னைக்கு அமெரிக்கா இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னு நம்மளுக்கு தெரியும். 2001 செப்டம்பர் 11 இருந்த சூழ்நிலை என்ன, இன்னைக்கு என்ன அப்படின் போது இந்த டிரான்சிஷன் பீரியட், இந்த டிராவலிங் பீரியட் தான் இவங்க எப்படி இதை கடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ அதே ஒரு சூழ்நிலை தான் நாம் இன்றைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உயிர் சேதம் கிடையாது, ஆனா கொஞ்சம் இருக்கு. ஆனா பொருள் சேதமும் மனதைரியத்தையும் மிகவும் ஆட்ட படைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம இருக்கிறோம். இதை தாண்டி நம்ம எப்படி வெளிச்சத்தை விடியலை நோக்கி போக போறோம் அப்படின்னு சொல்லும் போது, நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லும் போது இந்த முதல் வார்த்தையை எடுத்துக்கோங்க. இந்த பாத்தீங்கன்னா இந்த வாலட்டாலிட்டி அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. என்னதுங்க இது, யாராவது சொல்ல முடியுமா? என்ன பிக்சர் இது? இது வந்து நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க.
நிறைய இடத்துல எக்ஸிபிஷன்ல எல்லாமே பார்த்திருப்பீங்க. இதுக்கு பேர் என்ன சொல்வீங்க? ரோலர் கோஸ்டர். வெரி குட். இது என்ன ஆகும்? மேல போகும், கீழே வரும். மேல போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ச்சியா இருக்கும், கீழே வரும்போது ஒரு மாதிரி இருக்கும். சோ அந்த குழப்பத்தையும் ஆனா ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அந்த மாதிரிதான் இன்றைக்கு நம்மளுடைய வியாபாரம், மார்க்கெட் எப்ப ஏறும் எப்ப இறங்கும். நீங்க டெய்லி ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணவனுக்கெல்லாம் பயந்து போவான். கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைச்ச கூட சந்தோஷப்படும், ஆனா அந்த சந்தோஷம் நிலைத்து நிற்காது, அடுத்த நாள் மாறிடும். சோ இந்த வாலட்டாலிட்டி அப்படின்றது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, வாழ்க்கையில என்றைக்குமே இருக்கக்கூடியது. அடுத்த ஸ்லைட். சோ அந்த வாலட்டாலிட்டினா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். The next slide is uncertainty. நம்ம எந்த ரோட்ல போறதுன்னே தெரியல. ஊருக்கு போனோம், ஆனா எந்த பஸ்ல ஏறுறதுன்னே தெரியல. சோ இவ்வளோ வழிகள் இருக்கு. எந்த வழியில போனா நான் ஜெயிக்க முடியும், நான் எதை அடைய முடியும் அப்படின்ற ஒரு குழப்பம் எனக்குள்ள அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒரே வழினா ஒரே வழியில போயிருவேன், ரெண்டுன்னா இதுவா அதுவானுவேன். 5-6 வழி இருக்கு. எந்த பக்கம் போனா, தமிழ்ல சொல்லுவாங்களா எத்த தின்னா பித்த தெளியும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி எந்த இடத்துக்கு நான் போனா எனக்கு கிடைக்கும், எனக்கு தேவையான விடை கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்ப நிலை அதிகப்படுத்தி இருக்கிறது. அடுத்த ஸ்லைட். சோ அடுத்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி. எங்க போனாலும் ஒரே முடிச்சுதான். எப்படி போனாலும் வியாபாரம் நடக்குமா, எந்த வியாபாரம் நடக்கும், லாஜிஸ்டிக்ஸ் பிழைக்குமா, ஐடி இண்டஸ்ட்ரீஸ் பிழைக்குமா. மிக இங்க அநேகமா இந்த ட்ரைனிங் அந்த வகுப்புல நிறைய பயிற்சியாளர்கள் இருக்கீங்க. பயிற்சியையே முழு தொழிலாக நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங் பீரியட். நம்ம இந்த டெக்னாலஜி எல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கலன்னா அது ஒரு பெரிய விஷயம். சோ இத்தனை சூழ்நிலையும் இருக்கும்போது நம்மளுக்கு மனதுக்குள்ள நெக்ஸ்ட் லைஃப் இந்த ஆம்பிகுட்டி, அந்த குழப்பத்தன்மை நம்ம கிட்ட இருக்கு. பாருங்க, அந்தரத்துல நடக்கிறோம், ரெண்டு பக்கம் வழி இருக்கு, ஆனா எந்த வழியில போறதுன்னு நம்மளுக்கு தெரியல, எந்த பக்கம் போனா நம்மளால முடியும். ஆகவே நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாலட்டாலிட்டி, அன்சர்டனிட்டி, காம்ப்ளெக்சிட்டி, இந்த ஆம்பிகுட்டி ஆர் ஆம்பிகுவஸ், இந்த 4 செயல்களும் நம்மை குழப்பத்தின் உச்சத்துக்கு எடுத்துட்டு போய் விட்டுக்கிட்டே இருக்கு. முக்கியமா வியாபாரிகள் யாரெல்லாம் பணத்தை போட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டு கடையில சரக்கு விற்காம இருக்கோ, இல்ல நம்மளுடைய கஸ்டமருடைய பையிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சமீபத்துல ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, நண்பா நான் ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறேன், ஆனா என்னுடைய கஸ்டமர் யாருன்னா மிகப்பெரிய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள். அந்த ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு நான் சப்ளை பண்ணாதான் என்னுடைய தொழிலாளிக்கு நான் சம்பளம் கொடுத்து நானும் சம்பாதிச்சு வாழ்க்கையை நடத்த முடியும். இன்னைக்கு என்ன சூழ்நிலைனா, அசோக் லேலண்டோ இல்ல எனி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோ என் பொருளை வாங்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க பொருளுக்கு மார்க்கெட் இருக்கணும். அவங்க பொருளுக்கு மார்க்கெட் இருக்கணும் அப்படின்னா அது வாங்கும் திறன் இருக்கணும். இன்னைக்கு இந்த கடந்த 3 மாதங்க காலகட்டத்துல இன்றைக்கு வாங்கும் திறன் மக்களிடம் மிக குறைஞ்சு போச்சு. சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது இதுல வேற என்ன, பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, தயவு செஞ்சு கையில கேஷ் வச்சுக்கோங்க, பண்ண வேணிக்கு இப்ப போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கையில கேஷ் இஸ் யுவர் பவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி சூழ்நிலையில என் வியாபாரம் எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் நம்ம கிட்ட இருக்கு. Am I right? Do we have this kind of a fear with us, or this kind of a confusions with us? Am I right or wrong? Yes. So everybody is suffering this. சரி, இந்த பயத்தை வச்சுக்கிட்டே வாழ்ந்தா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிருமா? இந்த பயத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே நம்மளுக்கு இருந்தா வாழ்க்கையில ரிசல்ட் கிடைச்சிருமா? கிடைக்காது. வெரி குட். சோ இந்த கிடைக்கக்கூடியது எது இப்ப கிடைக்காதுன்றது அன்னோன். அதை எப்படி கிடைக்க வைக்கிறது, அந்த நோனுக்கு எப்படி போறது அப்படின்னா, அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ். இந்த ஃபியர்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஃபியரை நம்மளுடைய டியர் ஆக்கணும். இந்த ஃபியர் அப்படின்றது நம்ம டியர் ஆக்கணும். இந்த பயத்தை நம்மளுடைய நெருக்கத்துக்கு கொண்டு வந்து நமக்கு சாதகமாக இதை கன்வெர்ட் பண்ணணும். இந்த படமே உங்களுக்கு பல கதைகளை சொல்லும். நீங்க கொஞ்சம் கவனிங்க. யாராவது ஏதாவது அந்த படத்தை பார்த்து ஏதாவது உங்களால சொல்ல முடியுதா? கொஞ்சம் பாருங்க. By seeing this picture, can you predict anything or rather some answers please? Hello?
சரவணன் ஏதாவது பதில் வருதா? இல்ல சார், ஏதாவது சாட் பாக்ஸ்ல போடல சார். ஓகே, சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஒரு குழந்தை பாருங்க, ஸ்கிரீன்ல ஒரு படத்துல காட்டுல நிக்குது, வழி தெரியல, அது வந்து அழுதுகிட்டு நிக்குது. ஆனா 2 பக்கம் வழி இருக்கு, எந்த பக்கம் வழியில போறதுன்னு தெரியாம குழப்பத்துல அழுதுகிட்டு இருக்கு. இன்னொரு குழந்தை அது வந்து ஃபியர்ல இருக்கு. அந்த குழந்தை இன்னொரு விஷயத்துல என்னன்னா, அந்த குழந்தைக்கு வழி தெரிஞ்சு போச்சு, கண்டுபிடிச்சிச்சு. சோ அந்த கண்டுபிடிச்சது என்ன பண்ணுது, சந்தோஷமா தன்னுடைய உறவினர்களை பார்த்துருச்சு, தன்னுடைய வெற்றி இலக்கை பார்த்துருச்சு, அதனுடைய ஆர்வத்தோட அது ஓடி போகுது. இந்த ஆக்சுவலா சொல்லுவாங்க, a picture speaks 1000 words அப்படின்னுவாங்க. this particular picture will communicate so much alone. பட் தனிப்பட்டையா இருந்தாலும் ஒருத்தர் சோகம், இன்னொன்னு சாதனை. சோ நாம இந்த சாதனையை நோக்கி நாம எப்படி பயணிக்க வேண்டும், அதுதாங்க இன்றைய முக்கியமான தலைப்பு. நண்பர்களே, இந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். இது வந்து மிகப்பெரிய ஒரு 3 நாள் செஷன் இது ஆக்சுவலா பிளான் பண்ணுது. இது இந்த 1 ஹவர்ல நம்ம எவ்வளவு தூரம் நம்ம இதை கொடுக்க முடியும்னு நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இதை பற்றி எந்த ஒரு questions இருந்தாலும் you can always come back in the chat bar, or we can also have some more personal interactions also. I'm always open for it. Can we go to the next slide please? Okay, இந்த எப்படி பண்றது, அந்த ஃபியர்ல இருந்து டியருக்கு எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னா, அந்த ஆம்பிகுவஸ்ல இருந்து எப்படி கம்ஃபர்டபிளா மூவ் பண்ணணும்னா 3 விஷயம் தாங்க. லிசன் வெல். சூழ்நிலைய லிசன் வெல்னா பாடுறது கேட்கறது இல்ல, இந்த சூழ்நிலையை சுத்தமாக கவனி அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலையை, there are 2 types of voices we have. One is called an internal voice, the other one is called an external voice. Internal voice என்றது நாமளே பேசிக்கிறது, செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவோம். நாம நிறைய நேரம் நாமளே கேட்க மாட்டோம். என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு ஒரு படத்தில் சொல்ற மாதிரி. சோ அதுவும் கேட்க மாட்டோம். அடுத்தவங்க யாருக்காவது நம்மளுக்கு ஐடியா கொடுத்தாலும் அதையும் நாம பண்ண மாட்டோம். ஆனா இந்த சூழ்நிலையில நாம என்ன செய்யணும் அப்படின்னா, சூழ்நிலையை முழுவதுமாக கவனிக்க வேண்டும். இதை கவனிக்கும் போதுதான் நம்மளுடைய சிந்தனா சக்தி என்று சொல்லக்கூடிய தாட் ப்ராசஸ் it should be in a divergent, in a different aspects. என்னென்ன மாதிரி எல்லாம் நான் யோசிக்கணும், நான் வந்து ஒரே வழியில கண்ணை கட்டிட்டு அப்படியே போயிட்டு இருக்க கூடாது, வேற எந்த வழியில போனா என்னால இதை தைரியமா சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நமக்குள்ள வரணும். இந்த 2 நம்ம சரியா பண்ணிட்டோம்னா, அதாவது சூழ்நிலையை கவனிப்பது, சந்தர்ப்பத்தை கவனிப்பது, அதற்குண்டான வழிகளை கவனிப்பது, லிசன். அந்த வழிகளை கவனித்ததின் வாயிலாக என்னுடைய சிந்தனைகளை மேம்படுத்துவது, பல வகையான கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் ஆர் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகையான விஷயங்களை நான் யோசிக்கணும். சப்போஸ் எனக்கு யோசிக்க தெரியலன்னா, இந்த பிசினஸ் கோச் அப்படின்னு இருப்பாங்க, இல்ல இந்த கன்சல்டன்ட் இருப்பாங்க, அட்வைசர்ஸ் இருப்பாங்க, அவங்கள கூட நான் கலந்துக்கிட்டு என்னுடைய தாட் ப்ராசஸை எடுத்துக்கலாம். இதை 2ஐயும் நான் சரியாக செய்து கொண்டால், 3வது என்னன்னா the incremental dividend அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நம்மளுடைய வெற்றி ஒரே நாள்ல கப்புன்னு வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வெற்றி இலக்கை நோக்கி நாம் பயணிப்போம். ஆகையால் தான் இதற்கு தலைப்பு attain success சொல்ல navigate the success அப்படின்னு சொல்றேன். So you have to navigate, கொஞ்சமா அதனுடைய வழியில நாம போக வேண்டியது இருக்கும். சோ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு குழப்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு அடிப்படை பண்புகள், ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் என்னன்னா, one is listen well, think divergently, then implement so that you will get the incremental dividends. விட்டு கொஞ்சமா நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாய்ப்பை நாம் தான் உருவாக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சோ இப்படி பண்ணும்போது இது எப்படி பண்றது அப்படின்னும் போது, ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் சைமன் சிங்க் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, 3 வட்டத்துக்குள்ள இதை வச்சு அடக்கிடலாம் அப்படின்றாரு. 3 வட்டம் தாங்க. ஒண்ணு வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும், ஏன் செய்யணும், why should I do this? நான் ஏன் என்னோட பிசினஸ மாத்தி வைக்கணும், ஏன் என் பிசினஸ சக்சஸ்க்கு எடுத்துட்டு போகணும். 10 பேர் பிசினஸ் பண்றாங்க, நானும் பண்றேன், 10 பேருக்கு நடந்ததுதான் எனக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையில உட்கார்றது ஒண்ணு இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், அதையும் தாண்டி புதிய மாதிரி அதையும் தாண்டி நான் எப்படி போகணும், ஏன் பண்ணணும் அப்படின்றத வைய
நம்ம மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் கேட்க ஆரம்பிக்கும். நம்ம வை பண்ணதான் என்ன ஆகும், பல காரணங்கள் கிடைக்கும் போது அதை எப்படி பண்றதுன்ற ஒரு சிந்தனை வரும். அதுக்கு பேரு ஹவு. Why should I do it? How should I do it? Why should I set my objectives for my business? Then how should I decide to activate my objective? இந்த ரெண்டு தாட் ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது கடைசியா என்ன இருக்கும்னா, சரி இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டேன், ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு, எப்படி எல்லாம் பண்ணலாம், எதையெல்லாம் சாதிக்கலாம்னா, வாட் இஸ் தட் ஐ வாண்டட் டு அச்சீவ்னா, இந்த அச்சீவ் பண்றதுக்கு உண்டான என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கோ அத்தனை ரிசோர்ஸையும் நான் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணிருப்போம், நம்மளுடைய யூசேஜ் ஆஃப் ரிசோர்ஸ், நான் பொதுவாவே இதுவே நேரா இருந்தேன்னா ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உங்க டேபிள்ல நகரக்கூடாது, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து நகரக்கூடாது, அதே இடத்துல உட்காருங்க. ஏபிசி அப்படின்ற ஒரு 3 எழுத்து கொடுக்குறேன். அந்த 3 எழுத்துக்கு உண்டான ஒரு விஷயம் இல்ல, ஏபிசி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாக்கா பிஎன்சி அப்படின்னு 3 வார்த்தை கொடுக்குறேன். உட்கார்ந்து இருந்த இடத்துல நகரக்கூடாம அந்த 3 எழுத்துக்கு உண்டான ஒரு பொருளை உங்களால எடுக்க முடியுமா பாருங்க. பிடிச்சவங்க டக்குன்னு எனக்கு போடலாம். உங்களுக்கு 30 செகண்ட் தான் டைம். பிஎன்சி, உட்கார்ந்த இடத்துல அந்த நகரக்கூடாது. உங்களோட பிஎன்சி என்ன பண்ணணும், இந்த எழுத்துக்கு பொருளை எடுக்கணும். பொருள் உங்க பக்கத்துல இருக்கணும். பொருளை காட்டினேன், எனக்கு நான் வீடியோல பார்த்துட்டு தான் இருக்கேன் சார். அட்லீஸ்ட் உங்களால ஒரு சிலர் எழுதிருக்கீங்க, பென்சில், நோட்புக், கம்ப்யூட்டர். பியூட்டிஃபுல், குட், ஐ லவ் டு கிவ் திஸ் பர்சன். சோ இப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்கு கண் எதிரில இருக்கிற ரிசோர்ஸ் இதான். நான் அதனாலதான் ஏபிசில இருந்து மாத்திக்கேன். என் கண் எதிரில இருக்கிற ரிசோர்ஸ். நிறைய நேரம் நம்மளுடைய வியாபாரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கண்ணு எதிரில இருக்கிறத நம்ம கவனிக்காம எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருப்போம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இந்த பாடல் தான் எனக்கு ஞாபகம். சோ அப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள உங்களுடைய சிந்தனா சக்தியில எவ்வளவு ரிசோர்ஸை உங்களால கிரியேட் பண்ண முடியும். தேங்க்யூ ஜெகத். சோ என்னெல்லாம் கிரியேட் பண்ண முடியும், சோ எப்படி எல்லாம் நான் இதை ஆக்டிவேட் பண்ண முடியும், எந்த மாதிரியான ரிசோர்சஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத முதல்ல நான் லிஸ்ட் அவுட் பண்ண. அதுதான் சைமன் சிங் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் த லைஃப் வித் வை, ஆல்வேஸ் ஸ்டார்ட் த பிசினஸ் வித் வை. அந்த வைக்கு அடுத்து வாட், அதுக்கப்புறம் அந்த 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 வாட்டுக்கும் வைக்கு நடுவுல தான் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஹவு, எப்படி செய்ய போறேன். இந்த 3 விஷயங்களையும் நான் சரியான முறையில் எடுத்தால், இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன பண்ணேன், நேவிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். Do you agree that we are moving towards the light so far? Are we in the direction? Yes, thank you very much. Next slide please. சோ இதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, இது எப்படி இன்னும் எளிமையா பண்ணணும்னா, FPOC மேனேஜ்மெண்ட் சைக்கிள்னு ஒண்ணு கொடுத்துருக்கேங்க. FPOC மேனேஜ்மெண்ட் சைக்கிள் அப்படின்றது. இது FPOCன்றது வார்த்தை கிடையாது, இது ஒரு அக்ரோனியம். இந்த FPOC அப்படின்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப எந்த தொழிலையாவது நீங்க இருக்கட்டும், உங்களுடைய தொழிலினுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் என்றாவது சிந்தித்தது உண்டா? ஆம் என்றால் எஸ், இல்லை என்றால் நோ. உங்களுடைய தொழிலை பற்றிய எதிர்காலத்திற்கும் திட்டமிட்டுதல் உண்டா? ஆம் என்றால் எஸ், நோ என்றால் இல்லை. அதை எவ்வாறு ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டேன், பிளான் பண்ணிட்டேன், நான் அதுக்கப்புறம் அதை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு அதை ஸ்ட்ரக்சர் பண்ணதுண்டா, ஆர்கனைஸ் பண்ணதுண்டா? சூப்பர். சோ இது 3த்தையும் பண்ணிட்டேன். ஆனா அது எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல வேற யார்கிட்டயாவது கண்ட்ரோல்ல இருக்கா? உங்க கண்ட்ரோல்ல இருந்தா மாத்திரம்தான் பஸ் கரெக்டா போகும். டிரைவர் கண்ட்ரோல்ல தான் ஸ்டியரிங் இருக்கணும், அப்பதான் பஸ் சேஃபா போகும். பேசஞ்சர் கையில கொடுத்து வண்டியை ஓட்டு கொஞ்ச நேரம் நான் ஓரம் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் ஓரம் போயிட வேண்டியது. சோ ஆகையால் நண்பர்களே, நம்மளுடைய வியாபாரம், நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்மளுடைய ஃபோர்காஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஃபோர்காஸ்டிங் என்னன்னா, எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை, அதை எடுக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, பிளான் பண்ணுவது வாட் டு ஐ வாண்ட் டு பிளான் ஆர் வாட் இஸ் தட் ஐ வாண்டட் டு அச்சீவ் அப்படின்றத நான் பிளான் பண்ணணும். 3வது
structured, organized பண்ணணும். The proper organizing will definitely make you to get the navigation. எப்படி கப்பலா இருக்கட்டும், டூ வீலரா இருக்கட்டும், ஃபிளைட்டா இருக்கட்டும், அந்த டிரைவர் கிட்ட கண்ட்ரோல் இருக்கும் போதுதான் அது ஸ்டடியாவும் சேஃபாவும் போய் சேரும். Am I right? Am I right? யாருமே ரைட் சொல்ல, அதனால நான் முன்ன போல. Yes, yes. Yeah, somebody is asking what is the difference between forecast and planning கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Please hold all your questions. I'll come back. பண்ணலாம். ஸோ இந்த ஆர்கனைசிங் இந்த 4 விஷயம் தாங்க. ஒன்னு ஃபோர்காஸ்ட். ஃபோர்காஸ்ட் என்றால் எதிர்காலத்தில் என்னுடைய வியாபாரத்தை பற்றி என்னுடைய சுய கணிப்பு, இப்படியெல்லாம் போகணும், இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு நானும் பிளான் பண்றது. என்னுடைய வியாபாரத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபோர்காஸ்ட் பண்றோம். அந்த ஃபோர்காஸ்ட் என்ன ட்ரீமிங் இருக்கும், என்ன எய்ம் பண்றோமோ அதை எப்படி அச்சீவ் பண்றோம் அப்படின்றதுக்கு பிளான் பண்ணணும். அந்த பிளானிங்கை ஸ்ட்ரக்சர்ட் ஆர்கனைஸ்டு மெத்தடா போகணும். அதே நேரத்துல the steering should be in our control. ஸோ இது நமக்குள்ள பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா இப்ப நம்ம டீட்டெயிலா பேச போறோம். ஸோ so far so good. Are we going the right direction? Yes, thank you. Next slide please. நண்பர்களே, இப்பதான் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் forecasting the business. யார கேட்டீங்க என்ன அப்படின்னு. ஸோ என்னுடைய வியாபாரத்தினுடைய எதிர்காலத்தை நான் எவ்வாறு தீர்மானிப்பது இல்லைன்னா ஊகிப்பது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இதை எப்படி பண்றது அப்படின்னா இதுக்கு ஒரு 4 letter கான்செப்ட் கொடுத்துருக்குங்க. ஒன்லி 4 letter கான்செப்ட். அது என்ன அப்படின்னு சொல்லும் போது we'll go to the next slide please so that we'll be able to understand. Next slide. இல்ல இதுதான். இங்க பாருங்க, இதுல ஒரு 4 பாக்ஸஸ் கொடுத்துருக்கேன். இது என்ன புரியுது உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். the apply deerன்னு சொல்லியிருக்கேன். the deer fearல இருந்து deer கன்வெர்ட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம we are moving towards the deer. so the first வந்து ஒரு டேட்டா எல்லாம் போட்டிருக்கேன். சரி, கோல் செட்டிங், வெரி குட். வேற பிளான், வேற ஆக்ஷன், லவ்லி. செந்தில் முருகன், குட். வேற இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது பாருங்களேன். அந்த இதுல என்ன புரியுது உங்களுக்கு? பிடிசிய அழகா யாரோ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல பேசியிருக்காங்க. வெரி குட். ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டிருக்குது. வெரி குட். யார் அது? கமலகிருஷ்ணன். டேட்டா அப்படின்னு போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட். அதுதாங்க முக்கியம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறது என்னன்னா டேட்டா, டி. சோ என்னுடைய வியாபாரத்தினுடைய கடந்த காலத்துல என்னென்ன மாதிரியான வியாபாரம் நடந்தது, எந்த மாதிரி சாதிச்சிருக்கேன், எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, எந்தெந்த மாசம்லாம் என்னுடைய பிசினஸ் டவுன் இருக்கு, எந்த இடத்துல டவுன் இருக்கு, எந்த மாதிரியான கஸ்டமர் கிட்ட என்னால விற்க முடியல, இல்ல எந்த மாதிரியான ஒரு கஸ்டமர் என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல, எத்தனை கஸ்டமர் வாக் இன், எத்தனை கஸ்டமர் பர்ச்சேஸ்டு, எத்தனை கஸ்டமர் நாட் பர்ச்சேஸ்ட். இப்படி இந்த மாதிரி என்னுடைய தொழிலுக்கு தேவையான அனைத்து டேட்டாக்களும் என்னிடம் இருக்க வேண்டும். இந்த டேட்டாவை வச்சாதான் அடுத்த ஸ்லைட்ல கொடுத்திருக்க பாருங்க, வண்டி ஓட்டி மட் ரேஸ்ன்னு பேர் இருக்கு. இது ஒரு புதிய அனுபவம். சோ எந்த ஒரு டேட்டா எனக்கு கிடைக்கும் போதுமே எனக்கு என்ன ஆகுதுன்னா என்னுடைய முன் அனுபவம் இருக்குல்ல, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து இந்த ஹாண்டிங் பாஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ ஹாண்டிங் பாஸ்ட் வேண்டாம், அப்ளைங் த பாஸ்ட் கொண்டு வரணும். ஸோ லாஸ்ட் டைம்ல என்னென்னலாம் செட்பேக்ஸ் வந்தது, என்னென்னலாம் அச்சீவ்மெண்ட் ஆச்சு, எந்த நேரத்துல எப்படி யூஸ் பண்ண அப்படின்ற டேட்டா அந்தந்த வியாபாரத்துக்குரியவர்கிட்ட மாத்திரம் தான் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ண கத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா, ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரெண்டையும் அப்ளை பண்ணி மூணாவது பிக்சர் என்னன்னா டூ தி அனாலிசிஸ். எந்த இடத்துல நான் இறங்கி இருக்கேன், எந்த இடத்துல நான் மேல போயிருக்கிறேன் அப்படின்ற 3 விஷயத்தையும் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த லாஸ்ட் வந்துருது. என்னது? ரிசல்ட். யூ காட் திஸ், யூ காட் யுவர் ரிசல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டு ஃபோர்காஸ்ட் மை பிசினஸ். என்னுடைய வியாபாரத்தினுடைய எதிர்காலத்தை எது தீர்மானிக்கும் என்றால் என்னுடைய டேட்டா, மார்க்கெட் டேட்டா, காம்படிட்டர் டேட்டா, எல்லாத்தையும் பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா, இந்த 4 டேட்டாவையும் நான் கையில வச்சுக்கணும். என்னுடைய வியாபார அனுபவத்தை அதுல பயன்படுத்தி மொத்தமா அதை அனலைஸ் பண்ணணும். நல்ல ஆராய்ந்து பார்க்கும்போது
எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு என்னால மேல போக முடியும் அப்படின்னு நான் எடுக்கிறேனோ அதுக்குண்டான விளைவைத்தான் நாம ரிசல்ட்டாக பெற முடியும். சோ இந்த ஊகா அப்படின்றது வாலட்டாலிட்டி, அன்சர்டனிட்டி, காம்ப்ளெக்சிட்டி, ஆம்பிகுவிட்டி அப்படின்றது ஃபியர். அந்த ஃபியர்ல இருந்து இப்ப நம்ம டியருக்கு நேவிகேட் ஆகணும். அந்த டியருக்கு நேவிகேட் ஆகணும்னா the first 4 things should be in our hand ready. One is the data, experience, analysis, and these 3 will lead us to get into the result. Can we go to the next slide please? Okay, இப்போ அந்த டேட்டாவை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா ப்ராசஸ் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஃபனல் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கால்டு டேட்டா ஃபனல் அப்படின்னு பேரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, ஐடென்டிஃபை யுவர் ஐடியல் கஸ்டமர் யாரு. நாம பொதுவாகவே சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்ல சொல்லுவோம், எனி கஸ்டமர் who walks into your showroom or into your door, they are our customers. சந்தேகமே இல்லை, உண்மைதான். ஆனா கஸ்டமர் தான், ஆனா எனக்கு இவர் கஸ்டமர் ஆவாரா? அததான் ஐடென்டிஃபை யுவர் ஐடியல் கஸ்டமர். அதுக்கு நிறைய விஷயங்கள் நான் அவர் கூட இன்டராக்ட் பண்ணணும், அவரை நிறைய ப்ரூவ் பண்ணணும், அவருடைய நீடை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் நம்ம போகணும். ஸோ அப்படி பண்ணும்போதுதான் என்ன ஆகும், ஃபவுண்ட் யுவர் சஸ்பெக்ட், இவர் தான் நம்மளுக்கு முடியும், இவர் முடியாது அப்படின்றது. இந்த சஸ்பெக்ட்ல இருந்து அவரை ப்ராஸ்பெக்டா கண்டுபிடிக்கணும். சஸ்பெக்ட்ன்றது யார் வேணா இருக்கலாம், விண்டோ ஷாப்பர் கூட சஸ்பெக்டா இருக்கலாம். ஆனா என்னைக்கு என் டோர் உள்ள வந்துட்டாரோ அப்ப அவர் என்னோட ப்ராஸ்பெக்ட். சோ இந்த சஸ்பெக்ட்ல இருந்து ப்ராஸ்பெக்டுக்கு எப்படி அவரை கன்வெர்ட் பண்றது, சஸ்பெக்ட்ல இருந்து ப்ராஸ்பெக்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னா, there is a principle called MAN, MAN அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குங்க. MAN அப்படின்னு என்னன்னா, M stands for money, A stands for authority, N stands for need. சோ அவரை வந்து என்ன இருக்கணும், தேவை இருக்கணும், அவர்கிட்ட பணம் இருக்கணும், அதை வாங்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு என் பையன் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு பைக் வாங்குறேன் அப்படின்னு ஆசைப்படுறான், அவனுக்கு தேவை இருக்கு, சந்தோஷம்தான். அதே நேரத்தில் என்னாச்சு, அவனுக்கு அத்தாரிட்டி பணம் கூட இருக்கு. ஆனா அந்த பணத்தை யாரு கொடுக்கணும்னா நான் தான் கொடுக்கணும். நான் சொல்றேன் அதெல்லாம் இப்போ வேணாண்டா, எல்லாம் கொரோனா முடிஞ்சு பாத்துக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு ஆசை இருந்தாலும் வாங்கக்கூடிய தகுதி இருந்தாலும் ஆனால் அதை வாங்கக்கூடிய பவர் இல்லைன்னா அவனால வாங்க முடியாது. சோ நாம இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மேனை எப்படி சஸ்பெக்ட்ல இருந்து ப்ராஸ்பெக்டுக்கு எப்படி ஒரு கஸ்டமரை குவாலிஃபை பண்ணா, there is a beautiful word called probing, PROBING, probing. the probing என்ன அர்த்தம் என்னன்னா, the art of asking questions. சரியான கேள்விகளை கேட்டால், சரியான முறையில் கேட்டால், சரியான நேரத்தில் கேட்டால் நமக்கு சரியான பதில் கிடைக்கும். அந்த பதிலை பிடிச்சுதான் convert to prospect. Prospectல இருந்து என்னது, it converts into leads and you have to nurture the leads. அந்த நர்ச்சர் பண்ணும்போது இவருக்கு எது பிடிக்கும் அப்படின்றத அந்த அனாலிசிஸ் பண்ணி கொடுக்கும் போது இந்த கீழே கிடைக்கக்கூடிய ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். which could be in euros, which could be in dollars, which could be in rupees also. It all depends upon the country and the business. So அந்த மாதிரி இதுக்கு பேர் தான் the process of DEAR அப்படின்னு சொல்லி பேரு. Can we move on to the next slide please? ஓகே, சோ இத்தனையும் பண்ணிட்டோம். இப்ப என்ன ஆச்சுன்னா பிசிஏசி நம்மள பிசினஸ் பிரிக்கணுங்க. நம்ம பிசினஸ் என்னவா பிரிக்கணும்னா பிசிஏசி அப்படின்னா என்னன்னா, பிஃபோர் கொரோனா, ஆஃப்டர் கொரோனா. பிஃபோர் கொரோனா நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. நாமளே ஒரு டைம்ல ராஜாவா இருந்திருப்போம். ஆனா இந்த 3 மாதங்கள் எல்லா உலக அளவுல எல்லா பிசினஸையும் தலைகீழே புரட்டி போட்டாச்சு. இப்ப நான் திருப்பி நாளைக்கு கடை ஓபன் போகும்போது இட் இஸ் கோயிங் டு பி a fresh business. ஃப்ரெஷ் பிசினஸ், மார்க்கெட் அதுதான், கஸ்டமர் இதுதான். ஆனா என்னோட பிசினஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னா வேற பிசினஸ் பண்ண சொல்லல, அதே பிசினஸ ஃப்ரெஷ் அப்ரோச்சா பண்ணணும். அதுக்கு பேர் தான் பிசினஸ் பிளானிங் அப்படின்னு பேர். சோ அதுல என்ன பண்ணணும்னா, நீங்க ஆரம்பத்துல இருந்து மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எழுதணும். யூ ஷுட் ஸ்டார்ட் ரைட்டிங் யுவர் மிஷன் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் வந்து உங்களுடைய கிரெடிபிலிட்டி, கம்பெனியோட பேக்ரவுண்ட ப்ரொஃபைல் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அப்புறம் எந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கா சர்வீஸா அப்படின்றத பார்க்கணும். ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதுக்கு தகுந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்க கிரியேட் பண்ணணும். இப்ப திருப்பி உங்களுடைய மார்க்கெட்டிங் பிளானை ஆல் டுகெதர் புதுசா ரீசெட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு மாத்திரம் இந்த நஷ்டம் இல்லை, நம்மள மாதிரிதான் எல்லாருக்கும், ஈவன் நம்ம காம்படிட்டர்ஸ்க்கும். அவர் உள்ள வரும்போதும்
அவரும் இதே ப்ரிப்பரேஷனோட தான் வருவாரு. அப்ப என்ன பண்ணோம், அந்த காம்படிட்டருடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அனலைஸ் பண்ணணும். நான் பொதுவாகவே இந்த இடத்துல எல்லாருமே எல்லாம் சொல்லுவாங்க ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். நானும் அதே ஸ்வாட் அனாலிசிஸ் தான் சொல்றேன். ஆனா ஒரு சின்ன எழுத்தை மாத்திரம் மாத்திக்கிறேன். SWOT அப்படின்னு போடாம SLOT அப்படின்னு போடுறேன். ஸ்லாட் அப்படின்னு போடுறேன். Did I made you all clear or should I go slow, fast, whatever it is? Can I get it in the chat box, please? Am I in the right pace? Yes sir, yes sir. Okay, thank you. So இது வரைக்கும் இப்போ வந்து எப்படி அந்த ஸ்லாட் அப்படின்றது என்னன்னா, அந்த Wன்றது வீக்னஸ் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்ப வார்த்தை, நம்மளுடைய நம்பிக்கையை தளர்த்து வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நாம் எதிர்த்து தைரியமா போகும்போது அடுத்து என்னுடைய மார்க்கெட் வீக்னஸ் எனக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கும். ஆகையால் அந்த வீக்னஸை தூக்கிட்டு அதே மாதிரியான ஒரு விஷயம் இன்னொரு இடத்துல அந்த எல்லுன்னு ஒண்ணு போடுறேன். அந்த எல் என்னன்னா லிமிடேஷன். எது என்னிடம் குறைவாக இருக்கிறது, எது என்னை தடுக்கின்றது. வீக்னஸ் ஆனா சும்மா எது வேணா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்ப என்னை எது தடுக்கிறது, என்னுடைய லிமிடேஷன் என்ன அப்படின்னு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா அதை ஸ்ட்ரென்த்தா கன்வெர்ட் பண்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே நேரத்துல என்னுடைய காம்படிட்டருடைய வீக்னஸ் லிமிடேஷன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா அந்த லிமிடேஷனையும் என்னுடைய ஸ்ட்ரென்த்தா நான் கன்வெர்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி கிரியேட் பண்ணும்போது SWOT என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அபேண்டன்ட். எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சரியா எடுத்துக்கலன்னா நம்ம வியாபாரத்துக்கு அது த்ரெட்டு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த லிமிடேஷனை கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரென்த்தா பண்ணலன்னா opportunity will become a threat for us. If I overcome my limitations, strengthen my strengths, then all the opportunities are my treasure. Treasure என்றால் புதையல். So எல்லா லிமிடேஷன்ஸையும் உடைச்சி ஸ்ட்ரென்த்தா மாத்தி அப்ப எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நான் ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணா த்ரெட் கிடையாதுங்க, நம்மளுக்கு ட்ரெஷர் தான், புதையல் தான், வியாபாரத்தின் புதையல். இப்ப அந்த புதையலுக்கு நம்ம மூவ் பண்ணணும். அதுதான் நோன். அன்னோன்ல இருந்து இப்ப நோனுக்கு நம்ம மூவ் ஆனோம். அடுத்து அதுதான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆபரேஷன்ஸ். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய இன்னைக்கு தெரியும் எல்லாருமே பினான்சியல் பிளானிங். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பினான்ஸ் மினிஸ்டர் நிறைய ஃப்ரீ ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சோ அதையெல்லாம் நம்மளுடைய அட்வான்டேஜ்க்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும். It is easy to criticize anybody everything, but how can that be converted into my strength அப்படின்றத அதை பயன்படுத்தி செய்யணும். ஆனா நண்பர்களே இதுக்கு நம்மளுக்கு நிறைய டைம் இல்லை, நிறைய எல்லாம் ரெஸ்ட் எடுக்க முடியாது. இன்னைக்கு உலக நியதி என்ன அப்படின்னா சைனாவை விட்டு ஜப்பானும் அமெரிக்காவெல்லாம் வெளியே வரதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கொஞ்சம் எல்லாம் மூவ் ஆயிட்டாங்க. ஸோ அடுத்து மிகப்பெரிய ஒரு இடம் அப்படின்னா நம்ம இடம் தான். ஸோ நம்ம இடத்துக்கு வரும்போது அவர்களுடைய எதிர்பார்ப்பை நாம பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நாம் நம்மை வளர்த்து கொண்டு விட்டோமே என்றால், குறுகிய காலத்தில் கால அளவுக்குள்ள இருந்தோமே ஆனால் நமக்கு எல்லாமே வந்து மிக அமைதியா அருமையாக அமையும். அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்து எழுதலாம். ஒரு MD ஆஃப் த கம்பெனியா உங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் சம்மரி, உங்களுடைய சரித்திரத்தை நீங்கள் எழுதலாம். உங்களுடைய வெளிச்சத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய பிரகாசத்தை மக்களுக்கு உணர்த்தலாம். சோ இவ்வளவு ஒரு பெரிய வாய்ப்பை நாம கன்வெர்ட் பண்ணிக்கணும். சோ இந்த பிசினஸ் பிளான் பார்த்தாச்சு. ஒன்னு ஃபோர்காஸ்டிங் பார்த்தாச்சு, பிசினஸ் பிளான் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதை எப்படி பண்றது, இந்த பிசினஸ் பிளானை எப்படி பண்றது அப்படின்னா there is a management concept called AIDA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AIDA அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அட்டென்ஷன். என்னுடைய வியாபாரத்தை முதல்ல என்னுடைய வாடிக்கையாளர்கள் புரிந்து கொள்ளும்படி நான் அவர்களுக்கு எடுத்து சென்று சேர்க்க வேண்டும். என்னுடைய வியாபாரத்தை, என்னுடைய பொருளை, என் பொருளினால் கிடைக்கக்கூடிய பயனை என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிப்பது அறிவிப்பதுன்றத விட புரிந்து உணரக்கூடிய அளவுக்கு நான் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட சேர்த்தணும். ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணணும். I have to create an interest in my customers' mind about my product.
அவங்க மைண்ட்ல என் ப்ராடக்ட் தான் உள்ள வரணும். அதுக்கு உண்டான அளவுக்கு நான் என்ன பண்ணணும், அதை கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த அந்த அட்டென்ஷனை கெயின் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள என்ன ஆயிடும், இந்த கன்சியூமர் பிஹேவியர் இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துடும். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க பொருள் அட்டென்ஷன் கொடுக்கும்போது அந்த எப்படி இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும்னா, there is a beautiful English word called will firm அப்படின்னுவாங்க. ஆக்சுவலா அது இங்கிலீஷ் வேர்ட் கிடையாதுங்க, இட் இஸ் again an acronym. will firm அப்படின்னுவாங்க. வாட் இஸ் will firm அப்படின்னா, வாட் இஸ் in it for me, இதுல எனக்கு என்ன கிடைக்கும், இது எனக்கு எவ்வாறு பயன்படும், இது எவ்வாறு எனக்கு சிறந்தது அப்படின்ற மனசு அது புரிய வச்சுட்டோம்னா அவங்களுக்கு அந்த பொருளின் மேலோ செயலின் மேலோ சேவையின் மேலோ அபரிமிதமான ஒரு ஆர்வம் வந்துவிடும். நீங்க அவங்களுடைய கவனத்தை கவர்ந்துட்டீங்க, ஆர்வத்தை தூண்டிட்டீங்க அப்படின்னும் போது உடனே என்ன ஆயிடும், இது எப்படியாவது நாமளே கூட போவோம், இது எப்படியாவது வாங்கிடணும். ஸோ அந்த உந்துதல் டிசையரை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ ஒன்னு யூ ஹாவ் டு கிரியேட் அட்டென்ஷன், then develop the interest, and that leads the desire. அவங்களுக்குள்ள வந்துரும். உடனே என்ன பண்ணுவாங்க, ஆக்ஷனுக்கு வந்துருவாங்க. the consumer forms a purchase intention. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க உங்க பொருளை பத்தி நிறைய பேசாம நீங்க இந்த செய்தியின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கும்போது அவங்க என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு உந்துதல் சக்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆக்ஷன்ல கொண்டாந்து லீட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய சக்சஸ் பிளானுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கணும். இது எந்த வியாபாரம் செஞ்சாலும், ஒரு பொட்டி கடையா இருந்தாலும் சரி, ஒரு பொட்டி கடையா இருந்தாலும் சரி, ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த கொரோனா நேரத்துல நான் ஒண்ணு பார்த்தேங்க, இந்த என்னன்னா இப்ப மார்க்கெட்லாம் மூடி இருக்கு. ஸோ இப்ப அந்த தள்ளுவண்டி காய்கறிக்காரங்களுக்கெல்லாம் நிறைய பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப எங்க வீட்டு வழியா டெய்லி ஒரு 5-6 தள்ளுவண்டிக்காரங்க வருவாங்க. என் நெய்பர் வந்து என்ன பண்ணுவார், நான் ஃபர்ஸ்ட் வண்டியிலே என் வைஃப் எல்லாம் இப்போ வாங்கிட்டு வருவாங்க. இவர் வெயிட் பண்ணுவார், ஃபர்ஸ்ட் வண்டிக்காரன்னு விட்டுருவாரு, 2வது வண்டிக்காரன்னு விட்டுருவாரு, 3வது வண்டிக்காரன் வருவான் ஒரு 10-11 மணிக்கு வரும். அப்பதான் போய் அவர்கிட்ட பேசுவார். நான் ஒரு 5-6 நாள் இது கண்டினியூஸா பார்த்தபடி, ஏன் சார் காலையிலேயே வர்றாங்க, அவங்க கிட்ட எல்லாம் வாங்காம இவர் வெயில் எல்லாம் சுத்திட்டு வராரு, எல்லாம் வாடி போயிருக்கு, இவர்கிட்ட போய் எப்படி ஏன் வாங்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க சார் இவர் வெளியே இருக்கிறது தான் வாடி போயிருக்கு, ஆனா நாம போய் கேட்கும் போது அந்த வண்டியில கீழ் லேயர்ல வெஜிடபிள்ஸ் வச்சிருக்காரு, அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ல நம்மளுக்கு கொடுக்குறாரு, எல்லாரும் மற்ற கடைக்காரெல்லாம் மேல வச்சிருக்கான். சோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் இதுக்கு தகுதியானவன், இதைத்தான் நான் செய்கிறேன்னு அவருக்கு உணர்த்தி இருக்காரு. அவர் எத்தனை பேர் வந்தாலும் அவர்கிட்ட தான் வாங்குறேன். அந்த மாதிரியான ஒரு பாண்டேஜை நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா? அதை கிரியேட் பண்ணிட்டோம்னா நண்பர்களே, வெளிச்சத்தை நோக்கி நாம் அடுத்த அடி எடுத்து வைத்து விட்டோம் என்பது தான் செய்தி அண்ட் திண்ணம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது எப்படி பண்றது? நான் நீங்க என்னமோ சொல்லிட்டீங்க சார், ஒரு அப்படியே ஐடியாவை கொண்டாங்க, பிசினஸ் பிளான போடுங்க, எல்லாம் ரைட்டு. இந்த ஆர்கனைஸ், இந்த ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம், எந்த FPOCல சொன்னோம், ஃபோர்காஸ்ட், பிளான், ஆர்கனைஸ். ஆர்கனைஸ்னா என்ன சார், இது எப்படி நான் வழி நடத்துறது அப்படின்னா, இட் இஸ் கால்டு, நெக்ஸ்ட் ஸ்லைட், இட் இஸ் கால்டு SOP அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். உங்களுடைய வியாபாரத்துக்கு, உங்களுடைய நிறுவனத்திற்கு, உங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி எது எனக்கு செட் ஆகும், எது என்னால இந்த இத்தனையும் அடைய முடியும் அப்படின்றத ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இதுல இருந்து நீங்க என்னைக்குமே விலகக்கூடாது. அதுக்கு உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் அதை டிசைன் பண்ண முடியும். இதை எப்படி செட் பண்றது அப்படின்னும் போது முக்கியமான 3 விஷயங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு, என்னுடைய வாடிக்கையாளர்களுடைய நலன். ஏன்னா என் வாடிக்கையாளருக்கு லாபம் இருந்தாதான் அவர் என்ன வாழ வைப்பார், ஒண்ணு. 2வது, என்னுடைய எம்ப்ளாயிஸோட பெனிஃபிட். எப்பவுமே நம்ம சொல்லுவோம் கஸ்டமர்ல there are 2 types of customer, ஒன்னு இன்டர்னல், இன்னொன்னு எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் கஸ்டமர் இருந்தாதான் I can exist in the business. ஆனா டு எக்ஸிக்யூட் தி எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ் டிசையர், என்னோட இன்டர்னல் கஸ்டமர்ஸ் ரொம்ப அவசியம். ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட்டை கிரியேட் பண்ணணும். இதை கிரியேட் பண்ணும்போது நீங்களே இல்லைனாலும் யாருமே இல்லைனாலும் SOP அழகா ஓடும். அழகா சொல்லுவார் ஒரு மிகப்பெரிய தொழில் நிபுணர், அவர் என்ன சொல்லுவார்னா, men may come, men may go, men may come, men may go, but process remains and yields the result அப்படின்னு. யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாம், ஆனா என்னோட SOP இருந்தா யாரு உள்ள வந்தாலும் அதை கொண்டு வந்து அதை அப்ளை பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஒத்துக்கிறீங்களா?
ஒத்துக்கிறீங்களா? Do you agree with that? Men may come, men may go, but the process brings the result. Do you agree with this? Oh, lovely. I could see a lot of things. So, இந்த SOP நான் எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லும் போது அடுத்த ஸ்லைட், இதுதான் ஆர்கனைசிங் மெத்தட். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஆர்கனைசிங் உள்ள வரும்போது நம்ம கிட்ட அந்த கண்ட்ரோல் வேணுங்க. கண்ட்ரோலிங் ஆர்கனைஸ்ல ரெண்டு சொன்ன என்னது, எக்ஸ்டர்னல் கஸ்டமர், இன்டர்னல் கஸ்டமர், ப்ராசஸ். Internal customer, external customers are called people. Internal customers and external customers are called people. என்னோட SOP வந்து process. இது ரெண்டும் சேர்ந்தா மாத்திரம் தான் எனக்கு வெற்றி கிடைக்கும். இது ரெண்டும் சேர்ந்தா மாத்திரம் தான் எனக்கு வெற்றி கிடைக்கும். இதை எப்படி நான் வெற்றி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்பவுமே ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனோபாவத்திலே இருப்பாங்க. அதை எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு. சரவணன், do I have some time? Yes sir, almost time irukka enakku irukku sir, 15 minutes irukku sir. Okay, thank you. Then we will go to the next slide. Yes yes. Okay, இப்போ பாத்தீங்கன்னா people and process னு சொன்னேன். first people அப்படினு சொல்லும்போது நம்ம கிட்ட internal employees, ஏன்னா எக்ஸ்டர்னல்ல வந்து நான் கண்ட்ரோல்லே பண்ண முடியாது, அவங்களுடைய விருப்பத்துக்கு இருப்பாங்க. ஆனா என்னுடைய இன்டர்னல் கஸ்டமரா நான் என்ன பார்க்கணும்னா அவங்களுடைய கேரக்டர்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் நான் ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணி வச்சுக்கணும். முதல்ல ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய முதலாளியா என்ன செய்யணும்னா என்னுடைய குடும்ப மக்களையும் என்னுடைய தொழிலாளிகளையும் நான் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். இதுல என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு 4-5 கேரக்டர்ஸ் நமக்குள்ள இருக்கும். ஒருத்தர் வந்து புல்லிங் அப்படின்னா சும்மா அப்படியே வெட்டி பேட்டி அப்படியே அடிச்சிட்டு இருப்பார். இன்னொருத்தர் எப்பவுமே லேட்டா வந்து பழக்கப்பட்டிருப்பார். மூணாவது வந்து இவர் சேல்ஸ்மேனா இருப்பாரு, மார்க்கெட்ல போவாரு, அன்ப்ரொடக்டிவ், வருவாரு, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவார், ஆனா ப்ரொடக்ஷனே இருக்காது. அப்புறம் இன்னொருத்தர் வந்து இன்சபார்டினேட், ஒருத்தர் அனுசரிச்சு போய், ஏன்னா எல்லாருமே இணைந்த கைகளாவே இருக்காது. சோ இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்மளுடைய எதிர்பார்ப்பு நாம் எதிர்பார்த்தது போல் நடக்காது. சோ ஆகையால் முதல்ல என்ன பண்ணணும், I have to learn to manage these people. இந்த மாதிரியான ஒரு டிஃபரெண்ட் கேரக்டர்ஸை மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி மேனேஜ் பண்றது அப்படின்றது ஆக்சுவலா அது ஒரு பெரிய தனி ட்ரைனிங். அதனால நான் அது ரொம்ப டீடைலா போடல. என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது can we go to the next slide? So managing people என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது there is a process. இது மேனேஜிங் வந்து பீப்புளுக்கு உண்டான ப்ராசஸ். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை, தென் பிரசன்ட், தென் பிளானிங், இவாலுவேஷன், கம்யூனிகேஷன். இது வந்து இந்த மேல 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன்னு, இது வந்து நம்மளுடைய எம்ப்ளாயிஸை நம்ம பார்த்துக்கணும். இந்த கீழே பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறது என்னன்னா இதை வந்து எப்படி பிசினஸ்க்கு அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயியோட கேரக்டர், ஹேபிட்ஸ், ஸ்கில், நாலேஜ் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கடுத்து அதை அப்படியே கொண்டு வந்து ப்ராசஸ்ல அப்ளை பண்ணும்போது என்னன்னா, நான் என்ன டைம் இல்லாததுனால ரெண்டையும் கலந்து எடுத்துட்டு போறேன். நம்ம பிசினஸோட ஸ்கோப்பை பார்க்கணும், அப்புறம் வந்து பிசினஸோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கணும், நம்ம என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் அடையணும்னு யோசிக்கிறோம், எந்த மாதிரியான ரிசல்ட் வேணும், அதுக்கு எந்த மாதிரியான கான்செப்ட்ஸை நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஐடென்டிஃபைடு கான்செப்ட்ஸை எடுத்துட்டு போய் பிரசன்ட் பண்ணணும். இப்போ பிரசன்டேஷன் என்ன, இப்ப எம்ப்ளாயி கிட்ட போகும்போது என்னன்னா the presentation is nothing but the salesman or the counter staff, how do they present my product with the customer. அங்க அவங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் எல்லாம் நான் பண்ணணும். அதே நேரத்துல ப்ராசஸ்க்குள்ள வரும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரசன்ட் மை ப்ராசஸ், நான் என்ன ப்ராசஸ் பண்ணிருக்கணும் அதை பிரசன்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் வந்து என்ன இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணணுமோ அதை பண்ணணும். அந்த கம்யூனிகேஷன்ல ரிஸ்க் அனாலிசிஸ் நம்ம எடுக்கணும். இதுக்குள்ள உண்டாகக்கூடிய காஸ்ட் ஆஃப் சேஞ்ச், ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. அழகா ஆங்கிலத்துல there is a beautiful proverb saying that change is inevitable. Change is inevitable. Change yourself. மாற்றம் என்பது மாற்றம் மாறாதது. Change yourself. நீங்களே மாறிவிடுங்கள், மாற்றம் உங்களை மாற்றுவதற்கு முன். Change is inevitable. Change yourself before the change changes you. நாமளே மாறிட்டோம்னா அந்த சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்மள தயார்படுத்திக்கலாம். ஆனா மாற்றம் நம்மளை மாத்தினா நம்ம மார்க்கெட்ல இல்லாம போகுது. ஸோ ஆகையால்
இந்த காஸ்ட் ஆஃப் சேஞ்ச் என்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ணணும். மூணாவது வந்து இதை ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும்னா we need to know the clear steps. Step 1, 2, 3, 4 எங்கேயுமே வயலேஷன் இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் SOP. எந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என்ன ரிசல்ட்டை கொடுக்கும்ன்ற அனாலிசிஸ் அங்க இருக்கணும். இந்த மெஷரபிள் இருக்கணும். வித்தின் நம்ம ஸ்மார்ட் கோல்ஸ்ல பேசுவோம். மெஷரபிள் நம்ம கனவு காணுகள் எப்பயோ நடக்கும், அப்படி இல்லை இந்த குறிப்பிட்ட காலகட்ட அளவு. அது வரைக்கும் என்னன்னா தமிழ் அழகா ஒரு செய்தி சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்க மாட்டாங்க. நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டோம், இன்னும் ரிசல்ட் வரலையே இல்லாம அந்த ரெசிஸ்டன்ஸ் பொதுவா பொறுத்து அந்த பர்சிவியரன்ஸோட முன்னாடி போக நம்ம கத்துக்கணும். ஸோ இந்த மூணுத்தையும் பார்க்கும்போது நாலாவது என்னன்னா இவாலுவேட் பண்ணணும். இவாலுவேட் பண்ணும்போது என்னுடைய எம்ப்ளாயீஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணிடுவோம். பட் when it comes into the process ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஐடென்டிஃபை பண்ணணும் எங்க நாம பர்ஃபெக்டா பண்ணிருக்கோம், எங்க நாம தவறு இருக்கோம். அதுக்கு பேர் தான் டேட்டா கேதரிங். ஃபண்டிங் நம்மளுடைய ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல அங்கதான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து ஃபர்தரா எப்படி ஆக்ஷன் பிளான் பண்றது, அதுக்கு உண்டான கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, KPI. கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் என்னன்றதை கண்டுபிடிச்சு அதை ரிப்போர்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இது இத்தனையும் கொண்டு வந்து யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா 2 பேர்கிட்ட சொல்லணும். ஒண்ணு என்னுடைய இன்டர்னல் கஸ்டமர்ஸ் கிட்ட நான் தெளிவா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை. அதே நேரத்துல அதை எடுத்துட்டு போய் என்னுடைய வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது என்ன சொல்லணும், இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றோன்றதை கம்யூனிகேட் பண்ணணும். இது அந்த கம்யூனிகேஷன்ல ஐடென்டிஃபை பண்ணணும். பிளான். ரெண்டாவது ஆன் போர்ட்னா எப்படி ஆக்ஷன் கொண்டு வருது அப்படின்றது ஃபைனல் மேனேஜ்மெண்ட். இதுதான் ஓகா மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. இந்த 5 விஷயங்களையும் நாம் அப்ளை பண்ணி எடுத்துட்டு வரும்போது அந்த வாலட்டாலிட்டி, அன்சர்டனிட்டி, ஆம்பிகுட்டி, காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஆம்பிகுட்டில இருந்து கன்வெர்ட் பண்ணி நோனுக்கு வரும்போது என்னன்னா இந்த ப்ராசஸை நாம அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இது வந்து ERPங்க. ERPனா என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு யாராவது சொல்ல முடியுமா? ERP, any business people here? What is ERP? Kindly excuse me. யாராவது போட்டிருக்கீங்களா? Okay, good. யார் போட்டிருக்கீங்க? Enterprise Resource Planning. Yeah, just a second please. The Enterprise Resource Planning அப்படின்றது என்னன்னா it is a total package. இன்னைக்கு வந்து இது எல்லாமே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி தெரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ERP-ஐ யூஸ் பண்ணி ஹலோ 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 எஸ் சார், கேக்குது சார், கேக்குது, கிளியரா இருக்கு சார். இல்ல திடீர்னு நான் ஸ்கிரீன் எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்துருச்சு. குட், தேங்க்யூ. ஸோ இந்த ERP சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின் போது இது டோட்டலா வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் விச் இஸ் டாக்கிங் அபவுட் என்னோட ஒர்க் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்னோட இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இருக்கு, நிறைய ப்ராசஸ் இன்வால்வ் இருக்கு. இந்த SOP-ஐ ஒவ்வொன்றுலயும் நம்ம செட் பண்ண வேண்டியது இருக்கும். மென் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி SOP செட் பண்றது, சேல்ஸ்க்கு எப்படி SOP செட் பண்றது, ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு எப்படி செட் பண்றது, இ-காமர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம SOP இருக்கு. இந்த SOP பண்ணும்போது எதுவுமே நம்ம சிஸ்டம் விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்க, இது எல்லாமே கொண்டு வந்தாச்சு. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு பிக்சர் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். am I right? ஹலோ, கரெக்டா? இப்போ இந்த பிக்சர் கொண்டு வந்தாச்சு, இவ்வளவும் நம்ம பிளான் பண்ணிட்டோம். பட் இதை எடுத்துட்டு போய் எங்க சொல்லணும்? இப்போ it should be communicated in the market, it should be communicated among the people, it should be communicated with our customers. So அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அதை எப்படி பண்றது? Shall we go to the next slide please? Next slide please. Yeah, so there is a concept called cake அப்படின்னு போட்டுருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த கேக்கை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும், அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த மாதிரிதான் நாமளும் டிசைன் பண்ணதெல்லாம் அழகா தான் இருக்கும். ஆனா என்னன்னா இந்த கேக்கு மேல கை வச்சீங்கன்னா எல்லாமே கசகசான்னு போய் அதோட அழகே போயிடும். ஆனா அந்த மாதிரி போகாம நம்மளுடைய எம்ப்ளாயிஸ்க்கும் கஸ்டமருக்கும் மிக சுவையான ஒரு கேக்கை கொடுக்கணும் அப்படின்னா
ஒரு 4 விஷயங்களை நாம செய்ய வேண்டியது இருக்குங்க. 4 விஷயம். ஒன் டேப் ப்ளீஸ். என்ன ஒன் டேப், சிங்கிள் டேப். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் பில்டப் பண்ணியிருக்கணும். அதாவது இத்தனை விஷயத்தையும் நாம செஞ்சுட்டோம், இதை நாம தைரியமா எடுத்துட்டு போய் சொல்றதுக்கு உண்டான மனதிடம் நம்மளுக்கு இருக்கணும். நமக்குள்ளேயே இது போகுமா, இது ஆகுமா, இது நடந்துருமா, இவர் ஏதோ 1 மணி நேரமா பேசிட்டாரு, இதெல்லாம் உண்மைதானா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எப்ப நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் இல்லையோ அப்ப நம்மளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு இருக்காது. ஸோ நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல இது பண்ணணும். சரி, இந்த கான்ஃபிடன்ஸை எப்படி சார் கம்யூனிகேட் பண்றது அப்படின்னா அதுக்கு அடுத்த விஷயம். அடுத்து நெக்ஸ்ட் ஆர்டிகுலேஷன் அப்படின்றது ஒரு விஷயம். ஆர்டிகுலேஷன்னா ஒண்ணுமே இல்லை, சொல்லுவதை தெளிவாக சொல்லுதல். திருக்குறள் ஒரு அருமையான ஒரு திருக்குறளுக்கு சொலல் வலன், சொலல் வலன் சொற்சோர்விலன் அவை அஞ்சான். சொலல்வன் என்றால் மிக அழகாக பேசக்கூடியவன். சொற்சோர்விலன்னா எந்த இடத்துல எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அது சொற்சோர்விலன், அது பயன்படுத்துறதுக்கு தயங்காம இருக்கிறவன் சோர்விலன். அவை அஞ்சான் அப்படின்னா எந்த ஒரு மார்க்கெட்லயும் தைரியமா போய் நிக்க பேசணும். ஒரு சிஐஐல போயிட்டு புது பிரசன்டேஷன், என்னோட ப்ராடக்ட் புதுசுன்னா சிஐல இருக்க சிஐஐ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கலாம், பெரிய ஆள் நிறைய படிச்சிருப்பாங்க. நான் ஏதோ ஒரு கிராமத்தான், எனக்கு அவ்வளவு இங்கிலீஷ் தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. என் மனசுல என்ன இருக்கோ அதை தெளிவா சொல்ல தெரிஞ்சா அதுதான் ஆர்டிகுலேஷன். அதை சிறப்பான முறையில நான் சொல்லிட்டேன்னா அது சொல்லுவதற்கு உண்டான தேவையான தைரியம் எனக்கு இருக்கு அப்படின்னா இந்த 2 எப்ப வரும்? எப்ப தைரியம் வரும்? தைரியம் வரும்போது இந்த வார்த்தையை பேசுவேன். இந்த வார்த்தையை எப்ப பேசுவேன் அப்படின்னா நெக்ஸ்ட் எனக்கு அதுக்கு உண்டான அறிவு இருக்க வேண்டும். The proper knowledge about the product, about the process, about the people, about the market. இத்தனை knowledge இருக்கணும். About the competition. இத்தனை விஷயம் அறிவும் என்னுள்ள இருக்கும்போது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமா தான் இந்த கோவிட நான் பாக்குறேன். ஏன்னா இந்த 40-45 நாள்ல எனக்கு மாத்திரம் இல்லை, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், மிக அதிகமான அறிவை நாம வளர்த்துக்கிட்டோம். அறிவை வளர்த்துக்கிட்டா பத்தாது. அதுக்குதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சினாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். நாம இன்னைக்கு என்ன பண்றோம்னா அந்த அறிவு நம்ம கிட்ட இருக்கு, அந்த அறிவை மத்தனை வச்சுக்கிட்டு வளர்க்கணும்னு பாக்குறோம். ஆனா அறிவை வளரதான் நம்மளுடைய வளர்ச்சி வரும் என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். சோ எந்த சூழ்நிலையிலும் இந்த கற்றல் என்பது நம்மை விட்டு செல்லக்கூடாது, நாம் நகரக்கூடாது. நிறைய தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவு, அத்தனையும் நம்ம உள்ள வாங்கும் போதுதான் நம்ம ஒரு எல்லா பக்கமும் பட்டை திட்டப்பட்ட ஒரு மிகச்சிறந்த வைரமாக நம்மளால் மிளற முடியும். சரி நண்பர்களே, கான்பிடன்ஸ் வந்துருச்சு, ஆர்டிகுலேஷன் வந்துருச்சு, நாலேஜ் வந்துருச்சு. இத 3 வச்சுதான் இத்தனை நாள் நாம மார்க்கெட் பண்ணியிருந்தோம். எங்கேயோ ஒரு சில இடத்துல இந்த 4வது எழுத்து தவறி விட்டது. ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டும் இது நம்மை விட்டு நகரக்கூடாது. இது நமக்குள்ள இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை சிகரத்தின் உச்சியில் தான். அந்த கடைசியான வார்த்தை நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் which is nothing but ethics. நமக்குன்னு ஒரு பிரின்சிபிள்ஸ் இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கணும். இந்த எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மிக அழகான ஒரு அந்த சிஸ்டம் அப்படின்றத பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன கதையோட முடிச்சுக்கிறேன். ஒரு திருடன் டெய்லி திருட போவான். அவன் அப்படியே டெய்லி திருட போயிட்டு வந்துட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து 10-11 மணிக்கு மழை வருது. அவன் வீட்டு திண்ணையில படுத்துட்டு இருக்கான். அந்த வழியா ஒரு வழிபோக்கார் சாமியார் ஒருத்தர் வராரு. அவங்க அந்த திண்ணையில படுத்துக்கிறேன்ன்றாரு. மழை வருது படுத்துக்கிறானு. சரி படுத்துக்கோங்கன்றான். அவன் சொல்றான், நீ படுத்துவா, ஆனா நான் 12 மணிக்கு வெளியே போவேன், நீ கேட்க கூடாது. சரி நீ எங்க போறலாம் கேட்க மாட்டேன், இப்பயே சொல்லிட்டு எங்க போறேன் அப்படின்னு. நான் திருட போறேன் அப்படின்னு. இவர் வந்து சரி அது உன் தொழில நான் ஒண்ணும் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஆனா ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நீ எவ்வளவு வேணா திருடி, எப்படி வேணா திருடு, ஆனா பொய் மாத்திரம் பேசாதே. அந்த சத்தியம் எனக்கு பண்ணி கொடுங்க. சரி அப்படியே பண்றேன். நேரா அவர் போறாரு. ஒரு வாரமா கண்ணமிட்ட இடம் வந்து ராஜாவின் அரண்மனை. இந்த அரண்மனையில போய் என்ன பண்றாரு, திருடணும் அப்படின்னு சொல்லி உள்ள போகும்போது அந்த அரண்மனைக்கு எல்லாம் போய் வேவு பார்க்கும்போது ஒரு ஆள் குதிரை மேல வர. அவர் வந்து என்ன இங்க பண்ற அப்படின்றாரு. இல்ல அவன் தான் போய் சொல்ல மாட்டானே, அதனால சத்தியம் பண்ணிருக்கான், நான் வந்து இந்த அரண்மனையில திருட போறேன். நல்ல வேலை, நானும் அதுக்கு தான் வந்தேன். ஒண்ணு பண்ணு, நான் குதிரையில வந்திருக்கேன், நான் குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிறதுனால யார் தூரத்துல இருந்து வந்தாலும் என்னால கண்டுபிடிச்சிட முடியும். நீ போய் உள்ள திருடிட்டு வா, நான் உனக்கு பாதுகாப்பா வெளியே பாத்துக்கிறேன்.
சரி, 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல உள்ள போறாரு திருடன். உள்ள போய் அரண்மனையில போய் கஜானால பார்த்தா எக்கச்சக்கமா தங்க நாணயம், அப்புறம் வந்து வைடூரிய ஆபரணங்கள் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு போறது? எடுத்துட்டு போனா முடியாது, பைகியே ஒண்ணு எடுத்துட்டு வரல. அப்படி பார்க்கும்போது மிக விலை உயர்ந்த 3 மரகத கற்கள் அங்க இருக்கு. பச்சை மரகத கற்கள், மிக உயர்ந்த 3 கற்கள் இருக்கு. இவன் என்ன பண்றான்னா 3 எடுக்காம 2 எடுத்துக்கிறான். ஏன்னா எனக்கு ஒண்ணு, வெளியே பார்ட்னர் இருக்கு, சோ 2 தான் அப்படின்னு சொல்லிட்டு 1 விட்டுட்டு 2 மாத்திரம் எடுத்துட்டு வந்து ஆளுக்கு ஒன்று பிரிச்சுட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில அரண்மனையில போய் பார்க்கும்போது திருடு போயிருக்குன்னு ராஜா வந்து ஊர்ல தேடுங்கடான்னா கடைசியில இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. வந்து நீ தான் திருநியா? ஆமாங்க ஐயா திருண்ண. ஏன் திருண்ண? ஏன் வயிற்று பசியா? அப்படி இப்படின்னு. சரி, ஒன்னா திருண்ண அப்படின்னு. ஐயா நான் திருநது 2 கல்லு தான். அவனுக்கு என்ன கல்லுன்னு பச்சை கல்லு 2 திருநங்க. ஒண்ணு நான் எடுத்தேன், இன்னொன்னு வந்து எனக்கு துணையா ஒருத்தர் இருந்தாரு, சப்போர்ட் பண்ணாரு, அவருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. உடனே இந்த ராஜா என்ன சொன்ன, மந்திரியை கூட்டு போய் என்னென்னலாம் காணும் போய் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. மந்திரி உள்ள போறாரு. உள்ள போய் அப்படி இப்படி பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா இருக்கு. கல்லுதான் 3ல 2 இருக்குல்ல. சோ இவர் என்ன பண்ணாரு, இவரு ஒரு கல்லை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு, எப்படி திருடன் தானே அவன் மேல தானே போகுதுன்னு வெளியே வந்தாரு. வெளியே வந்துட்டு ராஜா 3 மரகத கல் இல்ல அப்படின்னு. அவன் சொல்றான், இல்ல நான் எடுத்ததே 2 தான், ஒண்ணு அங்கதான் இருந்துச்சு. ஆனா இவன் இல்ல அப்படின்னு. இந்த மாதிரி பேச்சு இருக்கும்போது கடைசியில சொல்றான், ராஜா கேட்கிறாரு, எங்க உங்ககிட்ட இருக்கிற கல்லை காட்டுன்ற. இவர் காட்டுறாரு. சோ இன்னொரு கல்லை ராஜா எடுத்து காட்டுறாரு. நேத்து மார்வேஷத்துல நகர்வலத்தை சுத்தும் போது நான் தான் பார்த்தேன். சோ அந்த பங்காளி நான் தான். இதோ என்கிட்ட 2வது கல் இருக்கு, இப்போ 3வது கல் எங்க அப்படின்னா, மந்திரி என்ன பண்ணாரு, எப்படியும் அவன் மேலதானே போகுதுன்னு அவர் ஒண்ணு திருடி வச்சுக்கிட்டாரு. ஆனா அவர்களுடைய செயல்ல நேர்மை இல்லை. ஆகையால் அவன் கீழே இறக்கப்பட்டான், திருடன் மந்திரியாக்கப்பட்டான். நண்பர்களே, என்னைக்கு நம்மளுடைய பிரின்சிபல்ஸோட நாம வாழ்றோமோ அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை மிக உயர்ந்த நிலை இருக்கும். இந்த 4 விஷயங்களையும் நான் சரியான முறையில அப்ளை பண்ண அப்படின்னா நெக்ஸ்ட் என்னுடைய வெற்றி சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுதான் இது. சரி, இப்ப நம்ம வந்து இந்த செஷனுடைய கடைசி இதுக்கு வந்துட்டோம். நண்பர்களே, எந்த வேலை செஞ்சாலுமே முதல்ல ஆக்ஷன் பிளான் இல்லாம நம்ம வேலை செய்யணும். இப்ப இப்போ 1 மணி நேரம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் இந்த நேவிகேட் ஃப்ரம் அன்னோன் டு நோன் அப்படின்னும் போது, நாம கத்துக்கிட்ட விஷயங்களை நாளைக்கு நம்ம வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆக்ஷன் பிளான் என்னவா இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா? இப்ப நேரம் இல்லாததுனால நானே வந்து ஒரு சில பாயிண்ட்களை வச்சிருக்கேன். இது உங்களுக்கு உகந்ததாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொண்டு இதிலையும் செயல்படலாம் அப்படின்னு சொல்லி. கேன் யூ டூ த ஃபர்ஸ்ட் டாப் ப்ளீஸ்? டிஃபைன் யுவர் எண்ட் கோல்ஸ். நீங்கள் எதை நோக்கி பயணிக்கின்றீர்கள், எதை சாதிக்க வேண்டும் என்பதை முதலில் தெளிவாக நீங்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும். இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பிளான். ஆக்ஷன் பிளான் நம்பர் 2, லிஸ்ட் டவுன் த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட். எதெல்லாம் எந்த வரிசை கிரமத்துல இருக்கணும் செய்யணும் அப்படின்றது நம்மளுடைய பிளான் நம்பர் 2 இருக்கணும். பிளான் நம்பர் prioritize tasks and add deadlines. காலம் பொன் போன்றது. குறிப்பிட்ட காலத்துல எதை முன்னாடி செய்யணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய அட்டன் பண்ணிருப்பீங்க. ராமசாமி, டிஜிஎம் அண்ணன் எல்லாருமே இருப்பாங்க, நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா நாம அதை செயல்படுத்தி இருந்தோம்னா இந்நேரத்துக்கு நிறைய போயிருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து செட் மைல் ஸ்டோன்ஸ். எதை சாதிக்கணும் அதுக்கு. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆத்தர், ஒரு புஸ்தகம் வந்து 7 Habits of Highly Effective People பை டாக்டர் ஸ்டீஃபன் கவி. அவர் அழகா சொல்லுவாரு, பிகின் வித் எண்ட் இன் மைண்ட் அப்படின்னாரு. உன்னுடைய சாதனை மைல் கல்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிரு, அங்க இருந்து வேலை செய்ய அப்படின்னுவார். செட் யுவர் மைல் ஸ்டோன்ஸ். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஐடென்டிஃபை த ரிசோர்ஸ் நீடட். இதுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் எல்லாம் தேவை உட்காந்து யோசிங்க. யார் ஹெல்ப் பண்ணலாம், நான் என்ன எப்படி வளர்த்துக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை நாம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். விஷுவலைஸ் யுவர் ஆக்ஷன் பிளான். பொதுவாகவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, விஷுவலைஸ் யுவர் சக்சஸ் அப்படின்னுவாங்க. ஆமா, நான் உட்காந்து சக்சஸ் மாத்திரமே பார்த்துட்டு இருந்தா அந்த சக்சஸுக்கு போறதுக்கு வழி யாரை பாக்குறது? சோ ஆகையால் நண்பர்களே, முதல்ல உங்களுடைய வழி ஆக்ஷன் பிளான போட்டுட்டு அதுக்கு அந்த சக்சஸ ரீச் பண்ணுங்க. நெக்ஸ்ட், சோ ஆல்வேஸ் மானிட்டர். அதை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். எங்க சறுக்குதோ அங்க எவாலுவேட் பண்ணணும். அந்த எவாலுவேட் பண்ண இடத்துல இருந்து சரி பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டு மேல போக வேண்டியது இருக்கும். அப்படின்ற இந்த 7 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பிளான
நம்மளுடைய வியாபாரத்திலே நாம் செயல்படுத்தணுமே. ஆனால் இந்த தெரியாத குழப்பமாக இருக்கக்கூடிய அன்னோன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து தெரிந்த நோன் அப்படின்ற விஷயத்துக்கு நாம எல்லாரும் சேர்ந்து நேவிகேட் செய்து நம்மளுடைய இமாலய சாதனையை படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரியத ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கிய வெல்லூர் டைனமிக்ஸ் ஜேசிஸ் மற்றும் என்னுடைய குரு இருக்கிறாரு திரு ஜெகத் அவர்கள், அவருக்கு முதலே பார்த்திருந்தேன்னா அவருக்கு வணக்கம். இப்போ அவருடைய பாதங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுட்டு என்னுடைய பல நண்பர்கள் இங்க இருக்கிறீங்க. இது எல்லாம் செயல்படுத்தினால் கண்டிப்பாக நாம் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமே, அழகா சொல்லுவாங்க, வானம் தொட்டு விடும் தூரம் தான் அப்படின்றது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கை இஸ் த லிமிட், ஸ்கை இஸ் த லிமிட், வானமே எல்லை அப்படின்னுவாங்க. நான் சொல்ல இன்னைக்கு நாம மாறிட்டோம், வானத்தை தாண்டி மார்ஸ்க்கு எல்லாம் நிலாவை தாண்டி மார்ஸ்க்கு எல்லாம் போயிடுச்சு. சோ வானம் தொட்டு விடும் தூரம் தான் அப்படின்ற ஒரு செய்தியோட இந்த அரியதொரு வாய்ப்பை அனைத்து நல்லுங்களுக்கும் நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து back to the host. Thank you very much for the golden opportunity with Vellore Dynamics and all my fellow JCs. Thank you very much. Back to the host. Thank you so much, sir. Thank you so much. Thank you. மிக்க நன்றி சார். ஃபீட்பேக் போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன் சார். நாளைக்கு இதே டைம் 4 மணிக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. பபிதா மேடம் ஆக்சுவலாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாம் ரொம்ப பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரெகனைசேஷன் மட்டும் இந்த மாமன்றம் இவர்களை அங்கீகாரம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. தேசிய பயிற்சியாளர்கள், மண்டல பயிற்சியாளர்கள், முன்னாள் மண்டல அலுவலர்கள், இந்நாள் மண்டல அலுவலர்கள், முன்னாள் இந்நாள் வருங்கால தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த மாமன்றம் அங்கீகாரம் செய்கிறோம். ஃபீட்பேக் போறதுக்கு முன்னாடி கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் ஏதாவது இருந்தால் சார்கிட்ட கேட்கலாங்க. உங்களை ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். சார், எனக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ண முடியல. சரியா புரியல சார். வீடியோ ஷேர் பண்ண முடியலீங்களா? சிதம்பரம் சாருங்களா? எனக்கு வீடியோ பிளாக் பண்ணிருக்காங்க சிதம்பரம். ஓகே ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ ஓபன் பண்றேன் சார். நீங்க क्वेश्चन கேளுங்க சார். சார் சிதம்பரம் சார் வணக்கம். எஸ் சார் இப்போ கிளியரா வருது பாருங்க. சிதம்பரம் சார் பேசலாம். நான் ஃபீட்பேக் அப்புறம் கொடுக்குறேன். क्वेश्चंस இருக்கா இல்லையா? क्वेश्चंस வெயிட் பண்றோம் சார். ஃபீட்பேக் சார் வணக்கம். ஓகே, ஃபீட்பேக் சொல்லணும்னா ரவி ஐ அம் தேர் ஃப்ரம் தி பிகினிங். क्वेश्चंस முடிச்சு. ஓகே, थैंक यू. எஸ் சார், क्वेश्चंस கேளுங்க சார். ஃபீட்பேக் பண்ணுங்க. சார் क्वेश्चंस எதனா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நாங்க பார்த்துட்டு உங்களே. சிவசுப்ரமணியம் ஓகே சிதம்பரம் சார், நீங்க ஃபீட்பேக் வந்துருங்க சார். சிதம்பரம் சார். Good evening to all. Happy to be here again in Vellore chapter. ரவிச்சந்திரன் சார், உங்களுடைய ஸ்லைட்ஸ் எக்ஸலென்ட் அண்ட் நிறைய கான்டென்ட் கொடுத்தீங்க. I think it will be very very useful for all, young and old. The acronyms எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தது and you spoke from all angles. ஒரு businessman, ஒரு trainer, எல்லா விஷயத்துலயும் I am really happy the way you did the session. My best wishes, congratulations. And Vellore the chapterக்கு நிறைய மாதிரி ட்ரெயின் பண்ணணும்னு வாழ்த்துக்கிறேன். உங்களுடைய முதல் மண்டல தலைவர்ன்ற முறையில great efforts and congratulations Ravichandran for your wonderful presentation. Thank you sir. Thank you very much. Thank you sir, I am honored. சார் வணக்கம், ஹொசூர்ல இருந்து பத்மேஷ் பேசுறேன். Yes Parmesh. As usual, fantastic session by you sir. Lot of insights, very beautifully made slides, content amazing. Thank you so much. Vellore Dynamic வந்து பியூட்டிஃபுல்லா செஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Congratulations to PST and the team. ராமசாமி சார் இருக்காங்க, I know him, so it's very good going sir. Thank you so much. Thank you.
சார் ராமசாமி சார் நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. ராமசாமி சார். ரவிச்சந்திரன் சார் சூப்பர் எக்ஸலண்டா இருந்தது. Thank you, செக்ஷன் Ram. இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். டாபிக் பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கரெக்டா சொல்லி பட்டுக்கோட்டையில இருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோக்ராம். வாழ்த்துக்கள். ஃபேஸ்புக்ல நான் பாக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உங்க குருக்கு கிளாஸ்க்கு போயிட்டேன். கிறிஷ் சார் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஸோ ஐ வில் ட்ரை டு ஃபாலோ த ஃபேஸ்புக் அண்ட் ஐ வில் பர்சனலி பாஸ் ஆன் மை கமெண்ட்ஸ் டு யூ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். Thank you. லக்ஷ்மி நாராயணன் சார் நீங்க பேசலாம் சார். Yeah. First and foremost, thank you to Saravan, Vellore Dynamic President and the team. JC Ravichandran really took this session from unknown to known. I hope nobody will differ from that. The way in which he has given the inputs and how it can be handled. Definitely, the businessmen, if they follow at least 75% of these principles in practice, they will be more successful. And the quality of slides, as was told by our JC Padmesh, they're excellent. I do not know from where did you got it or how did you make it. It's amazing. And the connectivity between the topic and the slides are also excellent. Thank you, Ravi. Keep it up. Thank you. சார் அருண் சார் நீங்க பேசலாம் சார். சார் டைம் கம்மியா இருக்கிறதால கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கலாம் சார். Yes, sir. Good evening, sir. Good evening to all. Actually தெரியும் நேற்றுக்கு நான் வந்தேன், அவருக்கு தெரியும். டுடே இஸ் மை செகண்ட் செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. Actually, I am from nearby Vaniyamari, but due to lockdown now I am being in Neyveli. Program is very nice and I enjoyed very much. So இது மாதிரி நீங்க இன்னும் நிறைய நடத்தணும்னு கேட்கிறேன். இது மாதிரி இந்த ஆர்கனைசேஷனுக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Saravan, can you give feedback, Mohan Kumar? Yes, sir. Please, Mohan sir. Very nice, Ravi. I am attending the session from office. It is very apt for the current situation. BHL Koda, in a new business with new approach, we are taking some different stands. It is very apt. If possible, I will tell to our HR people to have the session for senior people. Very good, sir. Our office வேலை பண்ண மாதிரி இன்னைக்கு இருந்தாங்க. Very nice. Thank you. Thank you very much. Thank you, Mohan. தேவசிகாமன் சார் நீங்க பேசலாம் சார். ஹலோ. Yeah, please. சார் ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம ஒன் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரிலாம் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதை 1 hourல பண்ணது வெரி நைஸ். இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் அண்ட் வெரி நைஸ். அது அந்த அளவுக்கு நீங்கள் கண்டென்ட் எல்லா கண்டென்ட்டுமே கொடுத்துருக்கீங்க. வெரி நைஸ். நல்லா இருந்தது சார். சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் லைனில் நிறையா ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி 1 day ப்ரோக்ராம் 2 day ப்ரோக்ராம் மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் 1 hourல கொடுத்தது வந்து இட்ஸ் வெரி அமேசிங். ரியலி வெரி நைஸ் சார். தேங்க்யூ. So nice. Thank you, sir. Sir, time 5:20 கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. So we will move on towards the closing formalities. Over to President, sir. Yes. Thank you, Karthik. Sir, என்னோட ஃபீட்பேக் மட்டும் சொல்லிடுறேன் சார். ஒரு ஆக்சுவலாக ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஃபியர் டு டியர் எப்படி நேவிகேட் ஆகணுன்றது கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதால நம்ம ஃபீட்பேக்ஸ் முடிக்க முடியும் சார். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ க்ளோசிங் ஃபார்மாலிட்டிஸ் vote of thanks by மூர்த்தி சார். சார் அதுக்கு முன்னாடி ஏதாவது அப்சர்வேஷன் நீங்கள் சொல்ல இருக்கீங்க சார்? ரவி சார். The observation is I loved all the participants. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் இதை பேசினா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சம் அப் பண்ணணும் அப்படின்னா அதுதான் அந்த சம் அப்ல அந்த 7 பாயிண்ட் கொடுத்திருக்கேன், அது யூஸ் பண்ணணும். பண்ணிட்டு டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு ஈல்ட் தி ரிசல்ட்ஸ். கண்டிப்பா சார், நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு சொல்றோம் சார். எல்லாரும் நான் சொல்லிடுறேன் சார். Any doubts, any clarification, you can contact me also, no problem. கண்டிப்பா சார். Thank you very much sir. Vote of thanks by மூர்த்தி சார். Thank you chairman. Thank you. Zoom ஆப்புக்கு நன்றி. இன்றைய கதாநாயகன் ஹீரோ அவுட்ஸ்டாண்டிங் பிரசன்டேஷன் சார். ஆக்சுவலா பியர் டு டியர் வந்து நடக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. உண்மையிலேயே வந்து எனக்கு
ஃபீட்பேக்காகவே சொல்றேன். ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. மோசம் அலி அப்படின்றவர் துபாயில இருந்து கேட்டு இருக்காரு, இல்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சார். எல்லா நண்பர்களுக்கும் எல்லா பார்ட்டிசிபென்ட்டுக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரவணன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாமா சார்? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். மூர்த்தியை வந்து என்னால மறக்க முடியாத மூர்த்தி ஆகிட்டார் அவருக்கு. ஒன்னு மூர்த்தியோட பேருன்றதுனால ஒண்ணு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு மணி நேரத்துக்குள்ள கூப்பிட்டு எனக்கு டீசர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னாரு. அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாம இருந்தது. ஆனா அதிக முயற்சி பண்ணி எனக்கு தெரியாத ஒரு வித்தையை இன்னைக்கு கத்து கொடுத்ததுனால மூர்த்திக்கு எனக்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆக்சுவலா உங்களுடைய அந்த டீசர்ல நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி உள்ள இருக்காங்க சார். இது வந்து உண்மை, என்ன கூப்பிட்டே சொல்லியிருக்காங்க சார். இது பர்சனலாவே கால். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஆக்சுவலா மூர்த்தி சொன்னது 100% உண்மை சார். அந்த டீசர் போட்ட அப்புறமா இப்ப நம்ம பேஜ் பார்த்துட்டு யாரும் கால் பண்ணல சார். டீசர் பார்த்து கால் பண்ணாங்க சார். நீங்க ரவி சார் எடுக்கலாமே அப்படின்னு கால் பண்ணி வந்து ஜாயின் பண்ணாங்க சார். உண்மையிலே அந்த டீசர் நல்லா எஃபெக்ட் சார். நீங்க உடனே அக்செப்ட் பண்ணி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சரவணன் சார் இன்னைக்கு ஹையஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ். கண்டிப்பா கண்டிப்பாங்க. அப்படியா? வாட் இஸ் தி டோட்டல் நம்பர்? 70 ரீச் ஆச்சு சார். ஓ லவ்லி, thank you. Hello, can you have the contact detail of JC Ravichandran? Yes sir, நான் கான்டாக்ட் நம்பர் இப்ப உங்க chat boxல பண்ணேன் சார். Chat box number. Yes yes, 1 minute. Fine. அதே மாதிரி சாரோட PPT கேட்டிருக்காங்க சார். உங்க PPT ஷேர் பண்ணலாங்களா? நீங்க தாராளமா, அதுக்கு தான் உங்க வீடியோ கொடுத்துட்டேன். ஓகே சார், ஓகே சார். நான் PPT வந்து உங்க வெல்லூர் டைனமிக் இதுல ஷேர் பண்ணிறேங்க. நீங்க யாரும் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. வெல்லூர் டைனமிக் வெப்சைட்ல ஷேர் பண்ணுங்க. ரவிச்சந்திரன் சார். யா சார் செந்தில் முருகன் சார். செந்தில் முருகன் சொல்லுங்க. எஸ் சார். ஆக்சுவலி நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தாலும் நான் குறுக்க உள்ளார வரல சார். செஷன் ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு ஒரே பயம் வந்துருச்சு இப்போ. ஏன்னா P2O பிசினஸ் டு ஆர்கனைசேஷன் இந்த டாபிக்லாம் தான் கவர் பண்ணிருந்தேன். SOP பிசினஸ் பிளான்லாம் கவர் பண்ணி வச்சிருந்தேன். 8 o'clock நான் எடுக்கிறேன் ராணிபேட் பவர் சிட்டில. பட் எனக்கு சில கண்டென்ட் கிடைச்சமா இருக்கு சார். நான் அந்த ட்ரைனிங் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். லவ்லி. ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப கண்டென்ட்லாம் கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, இது வரைக்கும் நம்ம அட்டெண்ட் பண்ணது இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் இருந்ததா ஃபீல் பண்ணேன் சார். பிசினஸ் பீப்பிள், எஸ்பெஷலி பிசினஸ் பீப்பிள் ரொம்ப அட்வான்ஸ் லெவல் இருந்ததா ஃபீல் பண்ணேன் சார். அத தான் நம்ம காலையில பேசும்போது கூட உங்களுக்கு சொன்னேன். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். Thank you very much for accepting வெல்லூர் டைனமிக். நீங்க வந்தது ரொம்ப நன்றி சார். Thank you very much. It's my pleasure. Thank you sir. Sir, last I want to say sir. Hello. Sir, last I want to say please. எஸ் சொல்லுங்க அருண் சொல்லுங்க. இவ்வளோ எல்லாரையும் விட கடைசியா எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் நான் வந்து பாராட்ட வந்து பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இந்த லாக்டவுன் டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைப்பீங்க. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு கூட ஃபேமிலின்னு ஒன்று இருந்தா கூட இந்த வரும்போது ஆர்கனைஸே இவ்வளவு நேரம் கண்ட்ரோல்டா எல்லாரும் ப்ரோக்ராம் கவனிச்சிங்க. அதுவே எனக்கு இந்த நன்றிகள். தேங்க்யூ அருண் சார். உங்க சப்போர்ட் நீங்க ரெகுலரா வாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி வர வைங்க. எவ்ரி 4 டெய்லி வந்து ஆக்சுவலா டெய்லி 4 o'clock வந்து நம்ம ட்ரைனிங் ப்ரோகிராம் ஏதாவது ப்ரோகிராம் கண்டிப்பா பிசினஸ் ஓரியன்டா இருக்கும் சார். கண்டிப்பா 4 to 5 இது சேம் ஐடி தான் சார் வரும். ஓகே சார், நான் கண்டிப்பா வரேன் சார். கண்டிப்பா சார். தேங்க் யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். கண்டிப்பா சார். ப்ரோகிராம் ஓகே ரவி சார். தேங்க்யூ வெரி மச் சார். சார் நாளைக்கு ஈவினிங் வரேன் சார். தேங்க்யூ சார். Thank you all. கான்டாக்ட் நம்பர் வந்து நாங்க chat boxல கொடுத்திருக்கோம். கான்டாக்ட் நம்பர் வந்து நம்ம chat boxல கொடுத்திருக்கோம். சோ சாரோட கான்டாக்ட் நம்பர் யாருமே எடுத்துங்க. PPT வந்து வெல்லூர் டைனமிக் வெப்சைட்ல PPT இருக்கும் சாரோடது. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சார் இவங்களோட ஃபீட்பேக் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன் சார். Sure. Thank you very much. ஓகே சார், நாளைக்கு ஈவினிங் வரேன் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. இந்த நேரத்துல TJM கணேசன் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.